வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவருள் சிந்தித்தல் தாமே. காலம் அப்படிங்கிற தலைப்பு நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. டைம் அப்படிங்கிறதுக்கு தமிழாக்கம் பாத்தீங்கன்னா காலம் மட்டும்தான் இருக்கும். ஆனா தமிழ்ல நிறைய இருக்கு. காலம், நேரம், அது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. கண் இமைக்கும் நேரம், கை நொடிக்கும் நேரம் ஒரு மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மாத்திரைங்கிற கணக்கு தான் நம்ம காலம் அப்படின்னு சொல்றோம். காலம் அப்படிங்கிறது காலா அப்படிங்கிற ஹிந்தி வேர்டுல இருந்து, சான்ஸ்கிரிட்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. காலன் அப்படின்னு தமிழ்ல யமனுக்கு பேராகவும், காளி அப்படின்னு கொற்றவை, அதாவது பாலைநில தெய்வமாகவும் அவங்க வழிபட்டிருக்காங்க முன்னோர்கள். அப்ப காலம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் உண்டு. இறந்த காலம், அதாவது நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு 3 காலமா பிரிக்கிறோம் காலத்தை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள், இன்னைக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு நாள். அதே 7 நாள் சேர்ந்ததுன்னா ஒரு வாரம், 15 நாள் சேர்ந்ததுன்னா திதின்னு பேர். அதுக்கு 15 திதிகளா வச்சுக்கோ. அடுத்தது ஒரு மாதம், 6 மாதம் சேர்ந்தா அயனம்னு பேரு. அயனம் அப்படிங்கிறது தட்சாயனம், உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆடியிலிருந்து தை வரைக்கும், தையிலேருந்து ஆடி வரைக்கும் வருஷத்தை 2ஆ பிரிச்சிருப்பாங்க. அது 6 மாசத்துக்கு ஒரு தடவை, அப்படி 6 months ஒன்ஸ் அப்படிங்கிறது அயனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வருடம் அப்படின்றோம். 60 வருடங்கள் சேர்ந்தா அது ஒரு யுகம் அப்படின்னு ஆகும். இத மாதிரி ஜாஸ்தியா போய் ஒளியாண்டு, அதாவது வியாழொட்டன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒளியாண்டு அப்படின்னு பிரிப்பாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இப்ப நினைச்சோனையும் நான் நயகரா நீர்வீழ்ச்சியில குளிக்கணும், நான் அங்க நின்னு பார்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சோனையும் மனோவேகம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்ப எல்லா வேகத்தையும் விட அதிகமா எது இதாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோவேகம் தான். அதுதான் காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இறைநிலையோட பரிணாம வளர்ச்சியில, இதுல தன்மாத்திரைகள்ல ஒண்ணு ஒண்ணா அது மாறும்போது காலத்தை பேஸ் பண்ணி தான் அது மாறுது. இவ்வளவு நேரம், இவ்வளவு இது அதுல சேர்ந்தாதான் அது மாறும் அப்படிங்கிறது இருக்கு. மகர்ஷி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு அதிர்வலை, அதாவது நீங்க ஒரு பெண்டுலத்தை தட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு யூ ஷேப்ல தான் போகும். அந்த யூ ஷேப்ல இங்கேருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம், இடது டு வலது, வலதுல இருந்து இடது, இப்படி வருது அப்படின்னாலே அப்ப உங்களுக்கு அந்த அளக்குறது அதிர்வலை அப்படின்னு பேரு. அந்த அதிர்வலை இங்கேருந்து அது வரைக்கும் போகுது, லாம்டான்னு சொல்லுவோம். அப்ப அந்த அதிர்வலையை அளக்குறதுக்கு எப்படி அளக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப மிக நுண்ணியது. ஏன்னா விண்கள் அத இயக்கம் பெறும்போது அதுல இருந்து வரக்கூடிய இயக்கத்துல இருந்து தான் இருக்கு. இப்படிதான் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றலால தன்மாத்திரையில பஞ்சபூதங்கள், நவகிரகங்கள் எல்லாமே தோன்றியிருக்கு. உயிரினங்கள் எல்லாமே. அப்போ அந்த இதுல பாத்தீங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, தன்னிருக்கும் சூழ்ந்தழுத்தத்தினால கால, பரும, தூர, வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலம், பருமன், தூரம், வேகம் இத வச்சுதான் இந்த 4 கொள்கையில தான் அந்த தன்மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஒரு இதுல இருந்து இன்னொன்னு ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ காலம் அப்படிங்கிறது திரிகால ஞானம்னு சொல்லுவோம். அப்ப திரிகால ஞானம்னா என்ன? இறந்த கால விளைவு, நிகழ்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இது 3ஐயும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு திரிகால ஞானம்னு பேரு. ஒரு நல்ல நீங்க தவம் பண்ணியிருக்கீங்க, பஞ்சபூத நவக்கிரக தவம் பண்ணி நீரிலிருந்தும் நீரினாலும் காப்பு பெறுவோம், நீரை பயனாய் கொள்ளும் விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம்னு ஒரு தடவை சொல்லும்போது மழை பெய்யுது, உங்களை அறியாமே நீங்க கொடை எடுத்துட்டு போவீங்க. அதுக்கு இட்ஸ் கால்ட் இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உள் உணர்வு. அந்த உள் உணர்வு எது தருது அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற அறிவு தருது. படிக்கிறதுனால தெளிவு தான் வரும், கல்வினால தெளிவு தான் வரும். ஞானம் அப்படிங்கிறது இன்ப நேச்சர், அதுல இருந்து தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இப்ப ஆன்மீகம் அப்படிங்கிறத இந்தியாவிலேயோ இல்ல பாரத கண்டத்திலேயோ தமிழ்நாட்டிலேயோ யார்கிட்டையும் பேசணும் அப்படின்னா அதுக்கு நீங்க விளக்கி சொல்ல வேண்டாம். அவங்கவுங்களுக்கு அது மனசால, அறிவால அது புரியும். உங்களுக்குள்ள இருக்கிற அறிவு, தெய்வம், கடவுள் அது இருக்கு இல்லையா, அந்த மறைபொருள் உங்களுக்கு விளங்கிக்க முடியும். ஆனா இது மத்தவங்களால முடியாது. அப்ப அந்த காலம் அப்படிங்கிற ஒரு சொல்லு எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு. அது டைம்னு மட்டும் சொல்ல முடியாது. உங்களோட நேரத்தை யாரும் எப்படி சொல்றது, கொள்ளையடிச்சிடக்கூடாது. உங்களோட நேரத்தை வேற யாரும் ஸ்பாயில் பண்றதுக்கு நீங்க அனுமதிக்க கூடாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்தை எப்படி நீங்க பாதுகாக்கணும்? ஏன்னா காலம் உயிர் போன்றது. காலம் தங்கம் போன்றது இல்ல. டைம் இஸ் கோல்டு இல்ல. காலம் உயிர் போன்றது. எப்படி உயிர் போனா வராதோ அதே மாதிரி காலமும் போனால் வராது. அதை அனுபவிக்க தான் முடியும். இந்த க்ஷணம் நிலையானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த க்ஷணம் நிலையானது அப்படின்னு சொல்றத ஜஹி வாசுதேவ் அடிக்கடி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாரு. அப்ப நிலையானது அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த இதுல நீங்க சயின்ஸ் காங்கிரஸ் அப்படின்னு ஒண்ணு நடந்தது. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது எப்படி ஆச்சு அப்படின்னா, மகரிஷி மருதாச்சல அடிகளார்
ஜக்கி வாசுதேவ் வரிசை எல்லாரும் மேடையில உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா பேசிட்டே இருக்கும்போது மைக் வந்து நின்றுச்சு. அவர் எந்த இடத்த திருப்பி கரண்ட் எல்லாம் குடுத்து, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சோனே, அவர் எந்த இடத்துல விட்டாரோ, அதே இடத்துல தொடர்ந்தாரு. அது அந்த மாரி இந்த க்ஷணம் நிலையானது, தவிர்க்க முடியாதுங்கிறது எப்படி உண்மையோ, அத நம்ம அனுபவிச்சோம் அப்படின்னா தான், அந்த இத நம்மளால உணர முடியும். அப்ப காலம் அப்படிங்கிறது, நீங்க ஒவ்வொருத்தரும் தவம் பண்ணி, தற்சோதனை பண்ணி, எல்லாம் பண்ணி 1 மணி நேரம் உங்களுக்காக 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் உங்களுக்காக எக்சர்சைஸ் செஞ்சா தான், நீங்க வந்து புத்துணர்ச்சியா இருக்க முடியும். ஏன்னா மனசு, உடல் இது எல்லாமே எதால ஆயிருக்கு அப்படின்னா, அணுக்களால தான் இருக்கு. எல்லாத்துமே பஞ்சபூதங்களால ஆயிருக்கு. அந்த பஞ்சபூதங்கள் கூட்டு தான் இங்க எல்லாமே. அப்ப மனம் அப்படிங்கிற ஒண்ணும் எது இருக்கு? நிலத்தத்துவம் கரெக்ட்டா இருந்தா தான் அதிலிருந்து வரக்கூடிய காந்தலை கதிர்கள் நல்லா இருக்கும். உங்க உடம்புல இருந்து உடம்பு நல்லா இருந்தா தான் மனசு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பஞ்சபூதங்கள நீங்க வந்து எப்படி நீங்க கரெக்ட்டா வச்சுக்கணும் அப்படின்னா, பஞ்சபூத நவக்கிரக தவம் பண்றதால மட்டும் இல்ல. நம்ம வந்து கெட்டி பொருளா உடல் இருக்கு. நீர் வந்து தண்ணியா இருக்குது, ரத்தமா இருக்கு. அதுக்கு அடுத்தது உடல் சூடுங்கிறது வெப்பம். நீங்க சுவாசிக்கிற காற்றுங்கிறது வாய்வு. அதுக்கு அடுத்தது எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரா இருக்குது ஆகாயம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புல கூட்டா இருக்கு. இதுல எது கூட இருக்கு, குறைச்சிருக்கு அப்படின்றது தெரியாது. ஆனா நம்ம பஞ்சபூதங்கள்ல அடிக்கடி சமன்படுத்திட்டே இருக்கணும். அப்ப சமன்படுத்த தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். இந்த முத்திரையோட பேரு சமான முத்திரைன்னு பேரு. இந்த அதாவது கட்டை விரலோட சேர்த்து மத்த 5 விரலையும் வைக்கும்போது எது முந்திட்டு இருக்கோ, அந்த கூறு உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 5 விரலும் சமமா 5 விரலும் சமமா வைக்கணும். அப்ப சமமா இருக்கும்போது பஞ்சபூதங்கள் நமக்கு சமமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்க அடிக்கடி நம்ம கைப்பயிற்சி செய்யும்போது மகர்ஷி இத குடுத்து தான் செய்ய வைக்கிறாங்க. அப்போ உங்க உடம்புல இருக்கிற பஞ்ச பிராணாஸ் எது எதெல்லாம் இருக்கு? ம். பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன். இந்த பஞ்ச பிராணத்தையும் நம்ம வந்து கரெக்ட் பண்றோம். பஞ்ச பூதங்களையும் நம்ம கரெக்ட் பண்றோம். இப்படி நம்ம வைக்கும்போது மனோ வைராக்கியம் இருக்கு. அப்ப மனோ வைராக்கியம் இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற காரியங்கள் வந்து எப்படி ஆகுது? சக்சஸ் ஆகுது. ஏன்னா அதுக்கு பேரு சமான முத்திரை. அந்த சமான முத்திரை பேரு சக்சஸ் முத்திரைன்னு சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும், உங்க கொள்கையில கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த முத்திரை தான் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது வந்து நேரம் வந்து கொல்லக்கூடாது. ஒருத்தவங்களோட நேரத்த நம்மளும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அவங்களும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது, அதாவது யுஜி படிக்கும்போது எனக்கு அமைஞ்ச குருமார்கள் எல்லாமே நல்லவங்க. அதுல எங்க மேடம் வந்து சொல்லுவாங்க, "ஒரு ஆள்ட்ட 5 நிமிஷம் நீ பேசுனன்னா 60 பேர் கொண்டது இந்த ஹாஸ்டலு. அப்ப 60 5 இன்டு 300 நிமிஷம் 300 நிமிஷத்த 60ஆல வகுத்தீ அப்டின்னா 5 மணி நேரம். ஒரு நாளைக்கு சாலிடா 5 மணி நேரத்த நீ வேஸ்ட் பண்ணுவியான்னு?" கேட்பாங்க. அப்ப ஒருத்தவங்களோட நம்ம உரையாடலாம், நம்மள இது பண்ணிக்கலாம். பொழுது போக்குறதுக்காக எந்த வேலையும் பண்ணக்கூடாது. டைம் வந்து இன்னைக்கு, அதாவது 6/7/2024 11 மணி 8 நிமிஷம் மறுபடியும் வராது. அந்த இந்த 24ல இந்த 6, 7ங்கிறது இன்னைக்கு உள்ளது, இந்த க்ஷணம் உள்ளது. இத திருப்பி நீங்க எந்த காலத்திலயும் எப்படியும் பெற முடியாது. ஓடுற ஆத்துல 2 தட குளிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி? நீங்க குளிக்கும்போது தண்ணீல இறங்கிட்டு, மறுபடியும் எழுந்து சோப் போட்டு, மறுபடியும் போய் தண்ணீல முழுகுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே தண்ணீல நம்ம குளிச்சோமான்னா தெரியாது. அதனால தான் சொல்லுவாங்க, "ஓடுற ஆத்துல 2 தட குளிக்க முடியாது" அப்படின்னு சொல்லி. அப்ப காலம் வந்து எவ்ளோ நுணுகியது, எவ்ளோ நுண்மையானது, அத நம்ம எப்படி பயன்படுத்துறோம், எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காலையில 20 நிமிஷம் மனசு வந்து நீங்க கரெக்ட்டா எல்லாமே இத இத பண்ணணும், இத இத பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கீங்க. ஆனா உங்களால பண்ண முடியல. அது வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தள்ளி போடுறது. அந்த மாரி தள்ளி போட்டீங்க அப்டின்னாலே, உங்க உடம்புல வந்து கரெக்ட்டா ஆக்ஸிஜன் பரவல, ஆக்ஸிஜன் கரெக்ட்டா இல்ல, நீங்க எக்சர்சைஸ் பண்ணிக்கல அப்டின்னு அர்த்தம். இல்ல நான் இதெல்லாமும் பண்றேன், இப்டி இருக்கேன் அப்டின்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் உங்க மனசுக்குள்ள எல்லா வெறுப்பு, கசப்பு இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு அதிகமா ஆ பித்தம் இருக்கு, இல்ல பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு. பித்தத்தினால தான் பிரஷர் ஏறி இருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க, பிளட் பிரஷர். அப்ப நான் வந்து மாத்திரையெல்லாம் போட்டு நிக்கல அப்டின்னா, நீங்க உங்க மனசுக்குள்ள கசப்பு நெறைய இருக்கு. அப்ப கசப்ப வந்து குறைக்கணும் அப்டின்னா, நீங்க எப்பயுமே இனிமையா இருக்கணும். இனிமையா இருக்கணும்னா, உடல், மனம், ஆன்மா இது 3மே ஒரு சம நேர்கோட்டுல இது 3ம் எண்ணம், சொல், செயல்ல வேறுபடாம, மாறுபடாம இருந்தோம்னா தான் இதெல்லாம் நடக்கும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க மகர்ஷி அப்டின்னா, நம்மள நாமே உணர்றதுக்காக தான் தன்னைத்தான் உணர்றதுக்கு தவம் அப்டின்ட்டு ஒண்ணு குடுத்துருக்காங்க. நீங்க தவத்துல 20 நிமிஷம் உட்காரணும் அப்டின்ற 20 நிமிஷம் உங்களால தொடர்ந்து உட்கார முடியுமா அப்படின்னா, எல்லாரும் அவதார புருஷர்கள் கிடையாது. 12லேருந்து 16 நிமிஷம் நம்ம தவத்துல துரியம் அப்படின்னு சொன்னாலோ, இல்ல ஆக்னேன்னு சொன்னாலோ, ஆசன் அவர்கள அது சூக்குமமாக எழுந்தருளி நம்மோடு இருக்கட்டும் அப்படின்னு நம்ம மனசுல சங்கல்பம் பண்ணிட்டு தான் அந்த தவத்த இயற்ற ஆரம்பிக்கிறோம். அப்ப தவம் பண்ணும்போது
உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏன்னா மன அலைச்சல் வேகம் அப்படிங்கிறது நம்ம கையில இல்ல. அது மாறிட்டே தான் இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேர் வைராக்கியம் சொல்லுவாங்க. ராக்கியம்னா கலர், வைனா மனசு. அப்ப மனசு எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு கலரா மாறிட்டே இருக்கும். நீங்க அந்த கலர் மாறாம இருக்கிறதுக்காக தான் அதுக்கு வைராக்கியம் சொல்றோம். அந்த வைராக்கியத்தோட பண்ணணும். வேற எதுக்கு இருக்கோ இல்லையோ நம்ம வந்து வைராக்கியமா இருக்கணும். கடவுள தேடி போறது ஒரு கடமை. படிக்கிறது ஒரு கடமை. ஏன்னா கல்வி, ஆன்மீகம் 2ம் தான் நம்ம தேடி போகணும். மத்ததெல்லாம் அதுவே தேடி வரும். அப்ப இத தேடி போகும்போது நெறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். தடைகள் இருக்கும். அந்த தடைகளை எல்லாம் நீக்கி நீங்க எவ்ளோ தூரத்துக்கு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மாணிக்கவாசகரா இருக்கட்டும், இல்ல அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர் யாரா இருந்தாலும் அவங்களுமே நான் இந்த நிலையில நிலைச்சிருக்கணும். உன்னைய வேண்டறத தவிர எனக்கு எதுவும் வேலையாவே இருக்கக்கூடாது அப்படின்லாம் வேண்டியிருக்காங்க. நம்ம வந்து இறைநிலையை புடிச்சுக்கிட்டோம்னா, "சிக்கனை பிடித்தேன் இறைவா" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. "உன்னைய தான் நான் புடிச்சுக்கிறேன். எனக்கு வேற எதுவும் தெரியாது" அப்படின்னு சொல்லி. அப்போ இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறதுக்கு நம்மள நாமே பழகிக்கணும். அப்ப அந்த பழகுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா மனசுக்கு கட்டளையிட்டு 4 நாளைக்கு நான் கரெக்ட்டா பண்ணுவேன். இல்ல 5 நாளைக்கு நான் கரெக்ட்டா பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் தள்ளி வைக்கிறதுல இருந்து சின்ன சின்ன அ ஆர்டரா மனசுக்கு போடணும். ஏன்னா மனச நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளவு வேலை பார்க்க வைக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளவு வேலை பார்க்கும். கமிட் ஆயிட்டே இருக்கும். அந்த கமிட்மெண்ட்லேருந்து அத விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். உங்களால அத பிடிக்க முடியாது. அது எப்படி இருக்கும்னா, திருப்பி ஒரு புலிவால புடிச்சு விடவும் முடியாது. போயிட்டே இருக்கு. நம்ம வந்து விட்டுட்டா கடிச்சிரும். பிடிச்சிட்டேவும் இருக்க முடியலன்னு சொல்ற மாரி ஆயிடும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு குதிரையோட ஓட்டம் மாரி நம்மளும் ஓடிட்டே இருக்கணும் மனசோட. இல்ல நம்மளோட மனசு வரணும். அப்படி வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டீங்கன்னா தான் உங்களால அத இது பண்ண முடியும். காலையில எழுந்திருக்கிறோம். இப்ப வந்து 24 மணி நேரம் இருக்கு. சைனால வந்து சிர்காடியன் ரித்தம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இதான் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை உண்டு. இந்த சிர்காடியன் ரித்தம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. சூரியன் எப்ப உதிக்கும்? சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து நம்ம வந்து எழுந்துறணும். சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எழுந்துறணும். சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம்ம படுத்தோம், தூங்குனோம் அப்டின்னா, இல்ல நான் வந்து அத காம்பன்சேட் பண்ணிக்கிறேன். நைட்டு 1 மணிக்கு தான் நான் படுத்தேன். நான் 8 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்டின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஹோல் டே உங்களுக்கு வந்து அலுப்பா தான் இருக்கும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம எழுந்துட்டோம் அப்டின்னா, ஒரு 6 மணிக்கு முன்னாடியாவது அட்லீஸ்ட் எழுந்துட்டோம் அப்டின்னா, அன்னைக்கு பொழுது நல்லாருக்கும். 6 மணிக்கு மேல நீங்க தூங்குனீங்க அப்டின்னா, உங்க உடம்புல பித்தம் ஜாஸ்தி ஆயிரும். அப்ப வந்து உடம்பு சூடாயிரும். உடம்பு வந்து இயக்கத்துல இருந்து மாறுபட்டு போயிரும். அப்ப அந்த சிர்காடியன் ரித்தம் எந்தெந்த ஆர்கான் கிளாக் வச்சிருக்காங்க. அந்த காலத்துப்படி, அந்த நேரத்துப்படி 24 மணி நேரத்த பிரிச்சிருக்காங்க. அந்த நேரம் படி நம்ம வந்து பழகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொன்னும் ஒரு ஒரு டைம் சொல்றாங்க. காலையில 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஹார்ட் இயங்குது. அப்ப ஹார்ட் இயங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ட் இயங்குற நேரத்துல எப்படி இருக்கணும்? இசைவா என்ன வேலை நீங்க பார்க்குறீங்களோ, அந்த வேலையில பார்க்கணும். அதுபடி நம்ம இருந்துக்கணும். அதிகமா அந்த நேரம் வந்து சாப்பிடலாம் கூடாது. லைட்டா ஏதாவது ட்ரிங்க் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. திருப்பி 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைன் இயங்குற நேரம். அப்ப ஸ்மால் இன்டெஸ்டைன் இயங்குற நேரம் கண்டிப்பா மதிய உணவு அந்த டயத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 3லேருந்து 5 வரைக்கும் சிறுநீர் பை இயங்குன நேரம். அப்ப சிறுநீர் பை இயங்குற நேரம் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்து 5லேருந்து 7 வரைக்கும் கிட்னி. சாயந்தரம் 5லேருந்து 7 வரைக்கும் கிட்னி இயங்குற நேரம். அதனால தான் காலையிலேருந்து தண்ணி குடிக்கணும். கிட்னி இயங்கும்போது எல்லா நீர் கழிவுகள் வந்து வெளியில போயிடும். யூரின்ல வெளியில ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 5லேருந்து 7 வரைக்கும் கிட்னி. ராத்திரில அதிகமா தண்ணி குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராத்திரில அதிகமா தண்ணி குடிப்பீங்கன்னா, உங்களோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆயி நீங்க எழுந்து யூரின் போக ஆரம்பிச்சுருவீங்க. அதனால சொல்லுவாங்க. 7லேருந்து 9 வந்து பெரிகார்டியம். 7லேருந்து 9 பெரிகார்டியம்னா, அக்யூபஞ்சர்ல மனசு அப்படின்றத பெரிகார்டியத்த தான் சொல்லுவாங்க. ஹார்ட் வந்து ரொம்ப மென்மையானது. அந்த மென்மையானது எதுக்குள்ள இருக்குன்னா, நுரையீரலுக்குள்ள இருக்கு. நுரையீரலுக்கும் அந்த ஹார்ட்‌க்கு வெளியில வந்து ஒரு வெளிச்சுவர் இருக்கும். அந்த சுவர் வந்து நல்லா திக்கா இருக்கும். அந்த திக்கா இருக்க இருதய உறைக்கு பேரு தான் பெரிகார்டியம் சொல்லுவாங்க. யானைக்கு எப்படி அங்குசமோ, அதே மாரி உங்களோட உடம்புக்கு உடம்புக்கு அந்த அங்குசம் அப்படிங்கிறது பெரிகார்டியம்ங்கிறது ஹார்ட்ட தான் வச்சு சைனாவோட மருத்துவத்துல சொல்றாங்க. அந்த பெரிகார்டியம் அப்படிங்கிறது எப்ப இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7லேருந்து 9 வரைக்கும் இயங்குது. அப்ப அந்த மனசுக்கு இதமா இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட உறவுகள்ட்ட பேசுறது, நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பேசுறது, ஒரு ஃபோன் பண்ணி பேசுறது, நல்ல நிலை இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 7 டூ 9 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 9 டூ 11 ட்ரிபிள் வார்மர், மூவப்ப மண்டலம் அப்படின்னு சொல்றது. உதரவிதானம் சொல்றோம் இல்லையா? அது இயங்குற நேரம். ஆனா அந்த டைம் நெறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 9லேருந்து 11. 9லேருந்து 10 வரைக்கும் படிச்சுட்டு 11 மணிக்கு தூங்கிரணும். 11க்கு மேல கூட படிச்சுட்டு இருக்க வேண்டாம். அப்போ 9லேருந்து 11 ட்ரிபிள் வார்மர் இயங்குற நேரம். 11லேருந்து 1 கால் பிளாடர்.
பித்தப்பை அப்படிங்கிறது 11ல இருந்து 1, 1ல இருந்து 3 பாத்தீங்கன்னா லிவர். அந்த லிவர் தான் நிறைய இடத்துல சொல்றது உண்டு. 500க்கு மேற்பட்ட வேலைகளை செய்யறது லிவர். அந்த 1ல இருந்து 3ங்கிறது கண்டிப்பா 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் நம்ம வந்து தூங்கியே இருக்கணும். அப்ப தூங்கி இருந்தீங்கன்னா தான் கல்லீரல் வந்து ஓய்வெடுக்கும். கல்லீரல் வந்து ஓய்வெடுத்தாதான் மற்ற உடல் உறுப்புகள் எல்லாமே நல்லா வேலை பார்க்கும். கல்லீரல் வந்து ஆகாய தத்துவம். நீங்க எதெல்லாம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுறீங்களோ, என்னென்னவெல்லாம் பண்ணி வைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையும் கல்லீரல் தான் அத வந்து கரெக்ட் பண்ணிக்கும். அப்ப 5ல இருந்து அடுத்தது 3ல இருந்து 5 பாத்தீங்கன்னா காலையில நுரையீரல். அப்ப 3ல இருந்து 5 நுரையீரல், 5ல இருந்து 7 லார்ஜ் இன்டெஸ்டைன். அப்பதான் மலம் கழிச்சிருப்போம், சாப்பிட்றணும்னு சொல்றாங்க. 7ல இருந்து 9 அந்த 7ல இருந்து 9 ஸ்டமக் டைம். 7 to 9 தான் சாப்பிடணும் காலையில. 9ல இருந்து 11 திருப்பி மண்ணீரல் நேரம். இப்ப இது வந்து ஒரு ஆர்கான் கிளாக். இந்த கிளாக் படிதான் நம்ம இருக்கோமா அப்படின்னு பார்த்தா, அதுக்காக ஒவ்வொன்றும் ஒரு நேரம் 2 மணி நேரம் போட்டிருக்காங்க ஒரு உறுப்புக்கும். அப்ப 12 உறுப்புக்கும் 12 × 2 24 மணி நேரம் நம்ம ஒதுக்கிக்கிறோம். இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு நான் அடிக்கடி சொல்றது உண்டு. வர்மத்துல 108 வர்மம் வந்து 12 ஒரு படுவர்மத்துக்கு ஒரு படுவர்மத்துக்கு 12 தொடு வருமம். 12 வர்மம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 12 × 12 144. மேஜர் வைட்டல் பாயிண்ட்னு சொல்றது ஒரு 108 பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த 108யும் மகர்ஷி நம்மளோட எக்ஸசைஸ்ல கொடுத்துட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கோம். நீங்க யாரெல்லாம் கரெக்டா பண்றீங்களோ அவங்க வந்து வர்மத்தை தொட்டுட்டே இருக்கோம். தமிழ் நல்லா யார் பேசி யார் பழகி தமிழ்ல நல்லா வாசிக்கிறோமோ, தமிழ் வாய் விட்டு படிக்கிறோமோ, அவங்களுக்கும் பாதி வர்மம் இயங்க ஆரம்பிச்சிரும். அப்ப இது இல்லாம நீங்க தவம் பண்ணும்போது உங்களோட மனதோட நுண்ண அதிர்வலைகள் இருக்கு இல்லையா? அததான் நம்ம வந்து ஆல்பா வேவ், பீட்டா வேவ், ஆல்பா வேவ், தீட்டா, டெல்டான்னு பிரிச்சு வச்சிருக்கோம். அப்ப அந்த மன அலைச்சல் வேகத்தை குறைக்கிறதுக்கும் நமக்கு வந்து தவம் நல்லா யூஸ் ஆகுது. அப்ப தத்துவங்கள் யூஸ் ஆகுது, தவம் யூஸ் ஆகுது. தத்துவங்க மகர்ஷி மாதிரி யாருமே நமக்கு கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது. அப்ப இவ்வளோ தூரம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம தெரிஞ்சு இருந்து செய்யாம இருந்தா யார் தப்பு? அது நம்மளோட தப்பு. நமக்கு வாழுங்காலத்துல மகர்ஷி வாழுங்காலத்துல நம்ம வாழ்ந்திருக்கோம். மகர்ஷியோட இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. யாரையும் ஃபாலோ பண்ண வேணாம். மகர்ஷி ஒரு ஆளை ஃபாலோ பண்ணா நம்ம 9 குருமார்களை ஃபாலோ பண்ணதுக்கு ஈக்குவல். திருவள்ளுவரா இருக்கட்டும், இல்ல தாய்மானவரா இருக்கட்டும், எல்லாரையும் மகர்ஷி யாரெல்லாம் மகர்ஷியோட மானசீக குருகள், வள்ளலார் எல்லாரையும் நம்ம வழிபடுறோம். மகர்ஷியை வழிபடும் போது அவங்கள எல்லாரையுமே சேர்த்துதான் நம்ம எடுத்துக்கிறோம். அவங்களோட வைத்திய பூபதி கிருஷ்ணராவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பரஞ்சோதி மகானு, பாலகிருஷ்ணராவ், இந்த மாதிரி அவங்களுக்கு யாரெல்லாம் குருவா எடுத்துக்கிட்டாங்களோ மகர்ஷியை நம்ம குருவா இருக்கும்போது மகர்ஷியோட 9 குருமார்களையும் நம்மள எடுத்துக்கிறோம். அப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்கு எல்லாத்தையுமே ஜூஸா கரெக்டா இதுபடி வாழு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களோட ஒரு 3 புக்கு என் வாழ்க்கை விளக்கம். எப்படி குரான்ல வந்து நான் எல்லாத்தையுமே உங்களுக்காக இறக்கி வைக்கப்பட்டோம் அப்படின்னு இருக்கும். நபிகள் நாயகம் சொன்னது எல்லாம், அதாவது அல்லாஹ் அப்படின்னா இறைவன் வச்சுக்கோங்களேன். இறைவன்ல சொன்னது எல்லாமே குரான்ல இருக்கு. குரான்ல எது இல்லையோ அது முகமது நபியோட வாழ்க்கை வரலாறை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் இங்க மகர்ஷியோட புக்கை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகர்ஷி 3 புக்கு, அதாவது மனவளக்கலை 1, 2, 3, அது இல்லாட்டி எனது வாழ்க்கை விளக்கம். இந்த 4 புக்கு மட்டும்தான் நம்மளோட மகா மந்திரம் மாதிரி. அந்த வேதங்கள் அப்படின்னு சொல்றது மாதிரி. அப்ப இதுல எல்லாம் படிச்சு உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு எதுவுமே ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்க உங்களுக்கு எதெல்லாம் ஒரு நாளும் நம்ம கத்துட்டே தான் இருக்கோம். கல்வி கரையில கற்பவை நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிவல அப்படின்னு நாலடியார் பாட்டு ஒண்ணு இருக்கும். இதுக்கு வந்து கரெக்டான மீனிங் பாத்தீங்கன்னா, வாழ்நாள்ல எவ்வளவு ஆயுசு இருக்கும்? 120 வருஷம் சொல்லுவாங்க சாதாரணமா. அந்த 120 வருஷத்துல நம்ம எத்தனை வருஷம் வாழ்றோம் அப்படின்னு தெரியாது. நீலாயில்னு கேட்டுட்டு இருக்கோம். அந்த 70 வருஷம் ஒருத்தவங்களுக்கு சராசரி 70ல இருந்து 80ன்னு வச்சுக்குவோமே. அந்த 80 வருஷத்துல 50% தூக்கத்துல போயிரும். பாதி நாள் இல்லையா? இரவு பகல் வரும்போது 40 வருஷம் தூக்கத்துல போயிரும். மிச்ச 40 வருஷத்துல நம்ம எவ்வளவு நாள் கரெக்டா இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுலயும் ரொம்ப கம்மி. எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணோம், இல்ல எவ்வளவு பேரை கெடுத்தோம், இல்ல எவ்வளவு பேருக்கு கெட்டது செஞ்சோம், நம்மளே எப்படி கெடுத்துட்டோம், இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இன்னும் எவ்வளவு நாள் தூக்கம் இருக்கு, எவ்வளவு நாள் ப்ராப்பரா இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் கால்குலேட் பண்ணி எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மணி நேரம் நிமிஷம் தான் மிஞ்சும். அப்ப இதெல்லாம் நம்ம மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாளும் நாம் இன்று புதிதாய் பிறந்தோம். இன்னைக்கு உள்ளதெல்லாம் புதுசா இருக்கு. இந்த நாள் இனிய நாள்னு சொல்ற மாதிரி இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.
ஒரு நாளைக்கு ஒரு புக்க படிச்சோம். ஒரு புக்கு படிக்க முடியல. ஒரு பேஜ் படிச்சோம். இல்ல என்னால படிக்கிற பழக்கமே இல்லங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ, உங்களோட நியூரல் நெட்வொர்க் வந்து புதுசா ஒர்க் ஆகும். உங்களோட மைண்ட் வந்து புதுசா ஒர்க் ஆகும். நீங்க படிச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தெளிவு இருக்கும். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அறிவுங்கிறது வந்து நம்மளோட ஞானத்திலேருந்து நமக்கு அறிவு இருக்கு. ஞானத்திலேருந்து தெளிவு கிடைக்கும். அதுலேருந்து ஒரு விளக்கம் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். நீங்க படிச்சுட்டு தவம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும். இல்ல என்னால படிக்க முடியாது அப்படின்னா, நெறைய பேரோட ஸ்பீச் YouTubeல இருக்கு. YouTubeல போட்டு நீங்க கேட்க ஆரம்பிங்க. கேள்வி ஞானம் அப்படிங்கிறது தான். நம்ம கேட்டு கேட்டு வந்ததுனால தான் காதுக்கு பேரு கர்ணம்னு பேரு. அதனால தான் கர்ண பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காது வழியா சேவைய கேட்டு கேட்டு நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கலாம். கண்கள் சென்று பற்றும், காதில் வந்து விழும்ன்னு சொல்லுவாங்க. எந்த செய்தியா இருந்தாலும் நமக்கு காதுல உடனே வந்து விழும். அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா, "நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே." எப்போதுமே நல்லது மட்டும் தான் நெனச்சுட்டே இருக்கணும். அப்ப அதுக்கு வந்து நமக்கு எப்பயுமே குருவருள், திருவருள் இருந்துட்டே இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மென்ட்ட நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க ஒரு ஆள் அப்படின்னா, அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன நீங்க தள்ளி போடுற குணம் உங்களுக்கு மாறிடும். இந்த க்ஷணம் இப்பயே நம்ம அத செஞ்சு முடிச்சிரணும் அப்படின்னு. நம்ம வந்து இப்ப ஒரு லெட்டர் போடணும், இல்ல ஒரு செக் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்ல இன்னும் ஒரு 4, 5 சேரட்டும் கொண்டே போடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடை நடத்துறவங்க அது மாரி யோசிக்க கூடாது. அப்போ வந்து உங்களுக்கு கீழ ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அந்த லெட்டர அப்பயே எடுத்துட்டு அத உடனே அனுப்பிறணும். இல்ல நான் ஒரு 5, 6 லெட்டர் சேரட்டும். நான் அதுக்கப்புறம் அனுப்புறேன்னா, அன்னைக்கு 1 நாள், 2 நாள் ஆகி 1 வாரம் ஆயிடும். அப்போ உங்களோட வேலைகள் எல்லாமே தடைப்படும். நீங்க எந்த வேலைய எடுத்தாலும் சரி. நான் ஒரே ஒரு கொள்கையில, அதாவது ஒரு கொள்கைங்கிறத விட, ஒரே ஒரு இது. நான் வந்து 8:30க்கெல்லாம் இன்னைக்கு சாப்ட்டுருவேன். இல்ல 8:30க்கெல்லாம் நான் வந்து ஆஃபீஸ் வந்துருவேன், காலேஜ் வந்துருவேன் அப்படின்னு ஒரு கொள்கைய நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு இதுதான். மத்த எல்லாமே அத ஃபாலோ பண்ணி வந்துரும். நீங்க ஒண்ண லேட் ஆக்குனீங்கன்னா, அந்த ஹோல் டே லேட் ஆகும். வீட்ல இருக்கவங்களும் சரி, வெளியில வந்தாலும் சரி. 24 மணி நேரம் பொதுவானது. 8 மணி நேரம் தூக்கத்துக்கு போயிடும். 8 மணி நேரம் வேலை செய்றதுக்கு போயிடும். மிச்சம் இருக்க 8 மணி நேரத்துல 5 மணி நேரம் உங்களோட ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் நீங்க வேலை பார்க்கறது, குளிக்கிறது, சாப்பிடுறது, மத்த எல்லா வேலைக்கும் ஒதுக்கிக்கோங்க. மிச்சம் இருக்க 3 மணி நேரத்த நம்ம எப்படி செலவு பண்ணணும்? அட்லீஸ்ட் அதுல ஒரு 40 நிமிஷம் நம்ம தவம் பண்ணோமா? ஒரு 20 நிமிஷம் ஏதாவது ஸ்பீச் கேட்டோமா? ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து எழுதுனோமா? அன்னைக்கு நான் பார்த்துட்டே இருக்கேன். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய வார்த்தைகள் புதுசா இருக்கு. அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தெரியாம இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து கத்துக்க ஆரம்பிச்சேன். அனல் அப்டின்னா 2 சுழி தன்னகரம், ரன்னகரம் தான் எங்க அப்பா சொல்லிக் குடுப்பாங்க. அப்ப அனல் 3 சுழினா அணிலுக்கு பதிலா அனல்ன்னு எழுதுனீங்கன்னா, அது தாடின்னு அர்த்தமா. அப்ப இப்டி ஒவ்வொன்னா நீங்க கத்துக்கும்போது என்ன ஆகுது, அது மென்டலா போய் ஸ்டோர் ஆகுது. அதுக்காக நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஒரு 2 பேர்ட்ட படிச்சத போய் சொல்றீங்க. ஏன்னா கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் தான் நம்மளோட கொள்கையே. நம்ம வந்து படிச்சுட்டு சும்மா போறதே இல்ல. கற்க, கசடற, கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க படிச்சதே படிக்கணும். கற்பவை கற்க படிச்சு என்னென்னத்தெல்லாம் படிச்சோமோ, அத திரும்பி திரும்பி படிச்சுக்கிட்டே இருக்கணும். கசடற கற்க குற்றமில்லாமல் படிக்கணும். நிற்க அதற்கு தக நிற்க கற்கம்பாங்க எங்க அப்பா. படிச்சத வந்து சும்மா விட்டுட்டு போறதில்ல. அது வந்து நீங்க எந்த தலைமுறையா இருந்தாலும், இப்ப நான் வந்து 10த்ல படிச்சத எனக்கு சொல்லு அப்டின்னா, சொல்ல தெரியும். ஏன்னா நம்ம வந்து படம் யாரு பார்த்தது? இப்ப ஒரு படம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த படத்துல யார் ஹீரோயின்? எப்படி இருக்கு? அதெல்லாம் வந்து பிள்ளைங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால ஞாபக சக்தி இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இல்லாததுல நமக்கு ஞாபக சக்தி இல்ல. அப்ப நீங்க அதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்டின்னா, எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றது? டெடிகேஷன் இருக்கணும். நம்மள நாமே ஈடுபடுத்திக்கணும். அந்த ஈடுபடுத்திக்கிறதுனால உங்களுக்கு வந்து மெமரி வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். நம்மளுக்கு பிடிச்சது எல்லாமே ஞாபகம் இருக்கும். பிடிக்காததுன்னா வச்சுக்க மாட்டோம். ஆனா, தேவையானத நெறைய வச்சுக்கிட்டோம்னா தான், தேவையில்லாதது நம்மள விட்டு போயிடும். ஆனா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, தேவையில்லாததெல்லாம் மனசுல ஏத்திக்குவோம். யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டாங்கன்னா, அதுக்குள்ளேயே நமக்கு மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட எதிரிய நீங்க 90% மனசுல வச்சிருக்கீங்க அப்டிம்பாங்க. நீங்க ஏன் அவங்கள பத்தி யோசிக்கிறீங்க? அவங்க உங்கள பத்தி யோசிக்கிறது இல்லையே! என்னோட பேராசிரியர் ஒருத்தர் இருந்தாரு. நாகராஜன் ஐயான்னு சொல்லிட்டு, அவங்கள்ட்ட தான் நான் மனவளக்கலை ஃபர்ஸ்ட்டு கத்துட்டேன். சிதம்பரத்துல. அவங்க வந்து இவன் என்ன பார்த்து முறைக்கிறான். ஏன்னா, "நீ ஏன் பார்த்த?" அப்டின்னு கேட்பாரு. "பார்த்ததுனால தானே அவன் முறைக்கிறான்னு தெரியுது" அப்டின்னு. இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்த அழகா சொல்லியிருக்காங்க. ஒதுங்கிரணும், ஒதுக்கிரணும்,
முடிஞ்சா வாழ்த்திடணும் அப்படின்னு. எல்லாத்தையும் வாழ்த்திட்டு எல்லாத்தையும் மாத்துறேன் அப்படின்னா நம்ம ஒண்ணும் அவதார புருஷர்கள் கிடையாது, வந்துட முடியாது. அப்ப நீ நிறைய விஷயத்துல இருந்து ஒதுங்கி இருந்துரு. சில விஷயத்த நீனே ஒதுக்கிடு. முடியல அப்படின்னா வாழ்த்திட்டு போயிரு. இது மருமகனாவோ இல்ல மருமகளாவோ இல்ல மாமியாராவோ இல்ல குழந்தையாவோ வீட்டுல உள்ளவங்களாவோ வந்தா என்ன பண்ணுவோம்? அவங்கள ஒதுக்கிடவோ முடியாது. அவங்க நல்லாகணும்னு சொல்லி வாழ்த்திட வேண்டியதுதான். அப்ப வந்து பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னோனே, நான் எவ்வளவு தூரம் தாங்க பொறுமையா இருக்கிறது அப்படின்னு கேட்க முடியாது. பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இவ்வளவு தூரம் நான் இருந்துட்டேன், பொறுமையா இருந்துட்டேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா, நீங்க இருந்த பொறுமைக்கு அளவு இல்லாம போயிரும். ஏன்னா அது இவ்வளவு நாள் இருந்ததுக்கு ஒண்ணும் இல்லாம போயிரும். அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் தான் காலம் அப்படின்னு சொல்றது நம்ம. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வராது. எந்த சின்ன குழந்தை எடுத்துட்டாலும் பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து முடியல, எனக்கு அதாகுது, இதாகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தைய ஒரு 15 வருஷமா கேட்டிருப்போமா? இல்ல ஒரு 20 வருஷமா கேட்டிருப்போமா? அதுக்கு முன்னாடி ஃபெமினிசம்னு ஒரு வார்த்தை மட்டும்தான். பெண்ணியத்த பத்தி பேசுறது மட்டும் தான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா, யார எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ். ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுது? எதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகணும்? அப்படின்னு நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கணும். ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுறோம்? சீக்கிரம் பணக்காரங்களாயிரணும். இல்ல அவங்ககிட்ட இருக்கிறது நம்மட்ட இல்ல. இந்த மாரி நெறைய விஷயம். எல்லாருக்கும் பொருளாதார சுதந்திரம் வேணும். சரி எல்லாரும் வேல பாருங்க. அவங்க ஒருத்தவங்க ரூ. 1,00,000 வச்சிருந்தாங்கன்னா, ஒருத்தவங்க ரூ. 1,000 வச்சிருக்க போறோம். ரூ. 1,000க்கும் சந்தோஷமா இருக்கலாம். ரூ. 1,00,000க்கும் சந்தோஷமா இருக்கலாம். இல்ல எனக்கு அத விட கார்ல வந்து நீங்க பென்ஸ் கார்லயும் போலாம். ஆர்டினரியா மாருதி ஆல்டோலயும் போலாம். இல்ல நான் பென்ஸ் தான் வாங்குவேன்னா, நமக்கு அந்த அளவுக்கு பிளானிங் இருக்கணும். நமக்கு அந்த அளவுக்கு வருமானம் இருக்கணும். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அதாவது கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "ஆசை இருக்கு தாசில் பண்ண, ஆடு அறிவு இருக்கு ஆடு மேய்க்கன்னு." ஆடு மேய்க்கிற அளவுக்கு அறிவ வச்சுக்கிட்டு, நம்ம தாசில்தார் ஆகணும்னு நினைக்கக் கூடாது. அதாவது நான் குறைச்சு மதிப்பிடல எதையும். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும்போது, ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாயிருது. அப்ப ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் வந்து காலம் இருக்கு. அதாவது டைம் மேனேஜ்மென்ட் இருக்கிறதுனால தான் உங்களால பாத்துக்க முடியும். அப்ப டைம் மேனேஜ்மென்ட்ட எப்படி நீங்க பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா, டெய்லி காலையில எழுந்தோனே ஒரு 24 மணி நேரம் இருக்குது இல்லையா? நீங்க வந்து ஆஃபீஸ் போறவங்களா இருக்கீங்க, இல்ல வீட்ல இருக்கவங்களா இருக்கீங்க, யாரா இருந்தாலுமே சரி, கிச்சன்ல ஒரு நோட் வச்சுக்கோங்க. இல்ல உங்க டேபிள்ல ஒரு நோட் வச்சுக்கோங்க. என்னென்ன வேலை பார்க்கணும் இன்னைக்கு அப்படிங்கிறத ஏன்னா நம்ம வந்து ஒரு நேரத்துல மைண்ட் என்ன பண்ணும்னா 4 வேலைய உடனே சொல்லும். இத செய்யணுமேன்னு சொல்லும். ஆனா நம்ம ஒரே வேலைய பார்த்துட்டு சர்வர்ட்ட நீங்க ஹோட்டல்ல இருந்து ஒரு ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சர்வர்ட்ட 4 இட்லி, 2 வடை, 1 பொங்கல், 1 பூரி அப்படின்னு வரிசையா நீங்க சொல்லுவீங்க. அவர் நீங்க எது சொன்னீங்களோ அது மட்டும் தான் கொண்டு வந்து வைப்பாரு. அத கொண்டு வந்து வச்சுட்டு வேற என்ன வேணும் ஏன்னா அவர் அப்படிதான் பிராக்டிஸ் ஆயிருக்காரு. நீங்க வந்து 4 பொருள கடகடன்னு சொன்னீங்கங்கிறதுக்காக 4யும் ஒண்ணா தூக்கிட்டு வந்துர மாட்டாரு. அதே மாரி தான் உங்க மனசு. அப்ப நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு இந்த வேலைய பார்க்கணும், அடுத்த வேலைன்ட்டு அதுக்கு நீங்க எழுதி வச்சுட்டே வரணும். எழுதி வச்சுட்டே வந்துட்டு, நீங்க வந்து ஒவ்வொரு வேலையா பார்த்துட்டு டிக் அடிச்சுக்கணும். அப்ப ஒரு வேலைய வந்து திட்டமிடுறீங்க, அதுபடி நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க. அந்த வேலைய முடிச்சிடுறீங்க. அடுத்தடுத்து அப்ப உங்களுக்கு நேரமும் மிச்சமாகும். ஒரு ஊருக்கு போகணும்னா கூட ஒரு திங்ஸ் என்னென்னலாம் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் எழுதிட்டு, அத எல்லாத்தையும் ஒரு இடத்துல எடுத்து வச்சு, திருப்பி எல்லாத்தையும் அடுக்கிட்டு, அத இருக்கான்னு பார்த்து டிக் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நல்லாருக்கும். இந்த அடிக்கடி பழக்கப்பட்டவங்களா இருந்தா அது தேவையில்ல. இல்லன்னா, அத நீங்க ஒரு தடவ எழுதி பார்க்கறதுல தப்பே இல்ல. இதே மாரி தான் ஒரு ஒரு வேலையும். அப்ப காலேஜ் வந்துட்டோம், இல்ல வேலைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு இந்தந்த வேலைய செய்யணும். அத வந்து 2ஆ பிரிக்க சொல்றாங்க. ஒண்ணு பெர்சனல், இன்னொன்னு அஃபிஷியல். நம்ம வீட்ல இப்ப மன்றத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அது சர்வீஸ், இன்னொன்னு பெர்சனல்னு வச்சுக்க வேண்டியது தான். இப்ப சேவைக்கு, ஒண்ணு தனக்கு. அப்ப இந்த குடும்பத்துக்குள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டோம். சேவைக்கு உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டோம். அப்ப இதுக்கு இது ஒண்ணோட ஒண்ணு மறுச்சு என்ன சொல்லியிருக்காங்க? ஒண்ணோட ஒண்ணு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்றது? ஒண்ணால ஒண்ணு கெடக்கூடாது. அப்ப ஒண்ணால ஒண்ணு கெடக்கூடாது அப்படின்னா, நான் மன்றத்துக்கு போறேங்கிறதுனால நான் ஃபேமிலில இல்லன்னு இருக்க முடியாது. நான் ஃபேமிலில இருக்கேங்கிறதுக்காக மன்றத்துக்கு போகாம இருக்கக்கூடாது. மன்றத்துக்கு போறது அப்படிங்கிறது, அதாவது சேவை பண்றது, நம்மள நாமே பார்த்துக்கிறது, அது வந்து ஒரு பொது நலத்துல ஒரு தன்னலம். அது செல்ஃபிஷ் இருக்கிறது தான். ஏன்னா, நீங்க உங்கள கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் அங்க போறீங்க. அங்க போறதுனால இன்னும் 2 வேலைய செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. அவ்வளோதான். அங்க போயிட்டு நம்ம ஒண்ணும் எல்லாத்தையும் நம்ம தலையில தூக்கி வைக்கிறதில்ல. நம்ம எல்லாமே நம்ம செய்ய போறதில்ல. ஊர் கூடி தேர் இழுத்ததுங்கிற மாரி எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் செய்ய போறோம். அப்ப அதுக்கு நம்மளால என்ன முடியுமோ அத நம்ம செய்றோம். இப்ப நீங்க வந்து 100% செல்ஃபிஷ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? 100% செல்ஃபிஷ்னா, காலையில நம்ம எழுந்தோம், நம்ம வீட்டு வேலையெல்லாம் பார்த்தோம், நம்ம வேலைய பார்த்துட்டோம். இதே மாரி வந்து என்ன சொல்றது? 20 நிமிஷம் நம்ம உடம்புக்காக ஒதுக்கி, இல்ல 40 நிமிஷம் ஒதுக்கி த உடற்பயிற்சி செஞ்சோம், தவம் பண்ணோம், இதே போய் சொல்லிக் குடுத்தோம் அப்டின்னா, ஒரு ஒரு உறுப்பும் உங்களுக்கு புதுசாயிட்டே இருக்கும். அந்த ஒரு ஒரு உறுப்புல இருக்க டாக்ஸின்ஸ் வெளியில போகும். அதுல பதிஞ்சிருக்கக்கூடிய கெட்ட தீய எண்ணங்கள், தீய இதெல்லாம் வெளியில போகும். அப்ப ஒரு ஒரு நாளும் நீங்க வந்து
ரீஜெனரேட் ஆயிட்டே இருக்கும் உங்களோட செல்ஸ். அப்ப நீங்க என்ன ஆவீங்க அப்படின்னா, புதுசாயிட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த புதுசாயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், ஒரு நாளும் நம்மளோட இளமை கூடும். ஒரு நாளும் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாகும். அப்ப இம்யூனிட்டி பூஸ்டர் ஆகும். இப்படி ஒவ்வொரு விதத்துல நம்ம வந்து நல்லாயிட்டே இருப்போம். அப்ப நல்லாயிட்டே இருக்கும்போது உங்கள பார்த்து உரு மாற்றம். நீங்க ஃபர்ஸ்ட் மாற்றம் அடையறீங்க. உங்கள பார்த்துட்டு பக்கத்துல இருக்கவங்க, ஓஹோ! இவங்க இதுல இருக்கிறதுனால தான் இப்படி இருக்காங்களா அப்படின்னு சொல்லுவீங்க. நான் வந்து ஒரு 2 உதாரணம் சொல்றேன். ஒண்ணு வந்து ஹோமியோ மருந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? வில்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ரொம்ப அடம் பிடிப்பான். அவன் வந்து அம்மாவ மதிக்க மாட்டான், கேட்க மாட்டான். அந்த மாரி இருக்க பையனுக்கு எப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், வில்லோ வந்து பாசிட்டிவ் எனர்ஜிய குடுக்கும். நீங்க வந்து தவம் பண்றீங்க. அவனுக்கு வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணீல டெய்லி ஊத்தி குடுங்கன்னு. கரெக்ட்டா ஒரு 1 மந்த் அதுக்காட்டியும் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச். அவன் வந்து நல்லா அவங்க அம்மாட்ட பழக ஆரம்பிச்சுட்டான். அந்த மருந்து அவங்க குடுத்துட்டே இருக்காங்க. அப்ப வந்து அவன் தன்னை வந்து உணர ஆரம்பிச்சு, "உன்னை இவ்வளவு தூரம் நான் படுத்துனேனா, இவ்வளவு திட்டியிருக்கேனாம்மா, எனக்கு தெரியலம்மா, சாரிம்மான்னு" அவன் குழந்தையாட்டம் படுத்துட்டு அழ ஆரம்பிச்சுட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. அதே வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப அடிக்ட். அவங்களுக்கு வந்து தண்ணி இல்லாம அவரு இருக்கவே மாட்டாரு. காசு இல்லனாலும் கடன் வாங்கி செய்வாரு. அதுக்கு ஒரு செஸ்னட் பட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து. அத குடுக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த தேடி போய் குடிக்கிறது இல்ல. இருந்தா சாப்பிடுறது. அந்த அலம்பல், அந்த இதெல்லாம் பண்ணாம, அதுபடி அவங்க வந்துட்டுருக்காங்க. அப்ப இதே மாரி இன்னொருத்தவங்க மன்றத்துல இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து திடீர்னு ஸ்ட்ரெஸ் ஆயி அதிகமா ஆனதுனால, அவங்க வந்து ஒரு நாள் கூட எதையுமே விட்டதில்ல. எக்சர்சைஸோ, தவமோ ஏதோ பண்ணாம விட்டதில்ல. அவங்களுக்கு வந்து கிளாட் ஆயிருந்திருக்கு. பிளட் கிளாட் எதுல இருக்குன்னா, மூளையில. அதுக்கு ஸ்ட்ரோக்குன்னு பேரு. ஹார்ட்ல இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக்கு, மூளையில இருந்தா ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டக்குன்னு என்ன பண்ணும் அப்படின்னா, அது எந்த இடத்துல இருக்கோ அந்த நரம்பு வழியா ஏன்னா ரொம்ப நுண்மையானது நரம்பு. அத வந்து கால், கைய ஒரு பக்கம் இழுத்துரும். அதே ஒரே சைடா இருக்கும். இல்ல வந்து மாறுபட்டு இருக்கும். எப்படி வேணாலும் பண்ணும். ஆனா அவங்களுக்கு ஒரு 1 ஹார்ல கொண்டு போயிட்டாங்க. எம்ஆர்ஐல உடனே கண்டுபிடிச்சுட்டாங்க. உடனே இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்ஜெக்ஷன்லாம் குடுத்து எல்லாம் பண்ணிட்டு ஒரு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் இத நான் சொல்றேன்னா, ஒரு 55 வயசுக்கு மேல உள்ளவங்க, அவங்க வந்து ஒரு 20 வருஷம், 30 வருஷமாவே வச்சுக்கோங்களேன். அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்ததுனால, அத போக்கக்கூடிய வல்லமை, தாக்கக்கூடிய வலிமை, அத தாங்குற சக்தி, போக்கக்கூடிய வல்லமை எல்லாமே இறைநிலை குடுத்துருக்கு. உடனே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஜுரம் ஒரு வாரம் வந்திருக்கு. மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்க ஒரு தவம் பண்றது எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு உதாரணத்துக்கு இத சொல்றேன். நீங்க மன்றத்துல இருக்கீங்க. தவம் பண்றீங்க, தற்சோதனை பண்றீங்க. உங்கள நீங்களே திருத்திக்கிறீங்க, மாத்திக்கிறீங்க. நல்ல எண்ணத்தோட இருக்கீங்க. சாத்வீகமா இருக்கணும். சாத்வீகம் இல்லாட்டி எதுவுமே வேஸ்ட். நான் ராட்சசத்திலயோ, தமஸ்லயோ இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ராட்சசத்துல இருந்தோம்னா கொடுமையா இருக்கும். ராட்சச குணமா இருந்தீங்க அப்படின்னா. அதே தாமசமா இருந்தது அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் சோம்பேறியா இருப்போம். அதனால சாத்வீகமா இருக்கணும். அதுதான் சனாதன தர்மத்துல எல்லாம் வரும்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த சாத்வீகமா இருக்கிறதுக்கு மனுஷன் நெறைய சொல்லிக் குடுத்துருக்காங்க. அப்ப அந்த சாத்வீகமா நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுக்கு எல்லாமே எண்ணத்த ஆராயறது தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் திங் எது பார்த்தீங்கன்னா, எண்ணம் ஆராய்தல் தான். வாழ்க்கை இது நல்லெண்ணம்ங்கிற ஒரே சொற்றொடர்ல முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த நல்ல எண்ணத்த ஆராய ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நீங்க தவம் பண்ணி உங்களோட மன அலைச்சல் வேகத்த குறைச்சு, அப்பதான் உங்களுக்கு வந்து நம்ம தற்சோதனை பண்ணணுங்கிறதே தெரியும். தற்சோதனை நீங்க வந்து இவ்வளோ ரஃப் அண்ட் டஃப்பா இருக்கீங்க. யார்ட்டயுமே பழக மாட்டேங்கிறீங்க. இவ்ளோ இதா இருக்கீங்க. எல்லாருக்கும் இடைஞ்சலா இருக்கீங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது. மற்றவங்க அத சொன்னாங்கன்னா, அட்லீஸ்ட் நம்ம வந்து அத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இல்ல மத்தவங்க இருந்தாங்கன்னா, அவங்கள திருத்த நம்மளால முடியாது. அவங்களுக்காக நம்ம வாழ்த்திட்டு போயிரலாம். அப்ப இது ஒவ்வொன்னுத்துலயும் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் மேனேஜ்மென்ட்ல தான் இருக்கு. இந்த டைம் மேனேஜ்மென்ட்ங்கிற ஒண்ண நம்ம ஃபாலோ பண்ணாதனால எல்லாமே ஆயிருது. 24 மணி நேரம் இந்த டைம் குடிச்சிருக்கணும், இந்த டைம் சாப்பிட்டுருக்கணும், இந்த டைம் போயிருக்கணும், காலேஜ் போயிருக்கணும், இந்த டைம் கிளாஸ் எடுத்திருக்கணும். இப்படி எல்லாமே ஏன் நான் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பதில் கிடையாது. நம்ம வந்து கண்டதை காட்சி கொண்டதை கோலம் இல்ல. இப்படிதான் வாழணுங்கிற வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இப்படிதான் வாழணுங்கிற வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்திய கலாச்சாரப்படி, நம்மளோட மரபுப்படி என்னென்ன பண்ணணுமோ அததான் பண்ணணும். எது பண்ணக்கூடாதோ பண்ணக்கூடாது. அதுதான் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்றது. அந்த எத்திக்ஸ ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொன்னுத்துலயும் எத்திக்ஸ் இருக்கு. பிசினஸ்ல இருக்கு, ஃபேமிலில இருக்கு, சொசைட்டில இருக்கு. எல்லாத்துக்கும் எத்திக்ஸ் இருக்கு. அந்த எத்திக்ஸ தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். தர்மம், நியாயம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசு வந்து ரொம்ப நுணுகிய நிலைக்கு போகணும். அது நுணுகிய நிலைக்கு போனா தான் எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். நீங்க உள்வாங்கிக்கணும் எல்லாத்தையும்.
பஞ்சபூதங்கள் இருக்கு அப்படின்னா, இப்ப பஞ்சபூத நவக்கிரக தவம் பண்ணி பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த 5ஓட தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த 5ஓட தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறதுனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல சீர்படும். பஞ்சபூதங்கள் சீராச்சு அப்படின்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகவே ஆகாது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னாலே நீங்க பஞ்சபூத நவக்கிரதமும் கரெக்டா பண்ணுங்க. 9 மைய தவம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பஞ்சேந்திரிய தவம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட பாடி, மைண்ட் எல்லாமே கரெக்ட் ஆயிட்டே இருக்கும். கரெக்டா ஆக ஆக என்ன ஆகும், ஒரே நேர்கோட்டுல இருக்கும். எண்ணம், சொல், செயல் 3 ஒண்ணாவே இருக்கும். அந்த எண்ணம் சொல் செயல் ஒண்ணா இல்லாம மாறுபட்டு இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே இழுக்கு இழைச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். மனுஷி எப்படி ஒழுக்கம்ங்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க, எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடல் உணர்ச்சிக்கோ அறிவுக்கோ நன்மை தரக்கூடிய செயல்கள் யாவும் ஒழுக்கமாம், அதுவே புண்ணியமாம். எவ்வளவு அழகா அந்த வார்த்தைகளை போட்டிருக்காங்க பாருங்க. தனக்கோ பிறருக்கோ, உங்களுக்கு நீங்க உங்களை கஷ்டப்படுத்திட்டு மத்தவங்களை கஷ்டப்படுத்துறது இல்ல. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, இப்பயோ அப்புறமோ கிடையாது. இப்பயும் பண்ணக்கூடாது, அப்புறமும் பண்ணக்கூடாது. தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடல் உணர்ச்சிக்கோ அறிவுக்கோ, ஒரு வார்த்தையை சொன்னா உனக்கு அது கோபம் வரும்னா நீ அந்த வார்த்தைய அடுத்தவங்களுக்கு பிரயோகம் பண்ணக்கூடாது. அப்ப நீங்க சொல்லலாம் எப்படி இருக்கணும், நல்ல சொற்களாவே இருக்கணும். இனிய உளவாக எண்ணாத கூறல் கனி இருப்ப காய்க்க வந்துச்சு. நல்ல சொற்கள் இவ்வளவு இருக்கும்போது ஏன் தேடி தேடி போய் கெட்டதெல்லாம் பேசுற? பழமா கிடைக்க போறதுக்கு முன்னாடியே ஏன்டா காய சாப்பிடுறன்னு வள்ளுவர் கேட்டிருக்காரு. அப்ப இந்த அளவுக்கு இருக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம நல்ல வார்த்தைகளை பேசணும், நல்ல மக்களோட இருக்கணும், நல்லதை மட்டுமே செய்யணும். பி பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. பி பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம், எப்பயுமே நீங்க பாசிட்டிவாவே இருக்கணும். பாசிட்டிவாவே இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளை சுத்தி எல்லாருமே பாசிட்டிவாவே இருப்பாங்க. சரியா? அப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம யார்கிட்ட நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்த மடாலயங்கள்லாம் நல்லா பாத்துக்கலாம். அவங்களுக்கு இருக்கிற 24 மணி நேரமும் இறைநிலையை உணர்றதை தவிர வேற எந்த வேலையுமே கிடையாது. நிறைய பேர் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி இருப்பாங்க, ஃபேமிலியோட இருப்பாங்க, சில பேர் ஃபேமிலி இல்லாம இருப்பாங்க. அந்த புத்த பிட்சுக்கள்னு பேரு, லாமாக்கள், கரிமா, அந்த மாதிரி அவங்களுக்கு ஹையஸ்ட் போஸ்ட் ஒண்ணுவா இருக்கும். காலையில எழுந்தோனையும் அவங்க அந்த முடியை ஷேவ் பண்ணிக்கணும். கலர் வேஷ்டி ஒண்ணு கட்டியிருப்பாங்க. அந்த வேஷ்டி அழுக்கா, அதாவது வெளுத்துருச்சு அப்படின்னா மறுபடியும் அதுல சாய நினைப்பாங்க. அப்புறம் விடியறது காட்டியும் அவங்க அந்த ஊரோட எல்லையில போய் பிக்ஷை வாங்கிட்டு வரணும். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கொடுக்கறத வாங்கிட்டு அன்னை பொழுது ஃபுல்லா அதை சாப்பிடணும். அவங்களுக்கு 2 வேலை தான். எதுவுமே யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த வேலை ஒருத்தவங்க எடுத்து பெருக்குனாங்கன்னா இன்னொருத்தவங்க பெருக்க ஆரம்பிப்பாங்க. ஒருத்தவங்க அதை பிரிக்கிறாங்கன்னா இன்னொருத்தவங்க அதை பிரிப்பாங்க. அவங்க லைன்ல போனாங்கன்னா அவங்க லைன்ல போவாங்க. கையெடுத்து கும்பிடுவாங்க, தலையை வணங்குவாங்க. வேற எந்த இதுவுமே பேச மாட்டாங்க. நீங்க பேசாம இருக்கும்போது ஜீவகாந்தம் நிறைய மிச்சமாகும். அதனால அவங்கள்ட்ட என் பேச்சுங்கிறதே இடம் கிடையாது. ஒவ்வொருத்தர் செய்யறத பார்த்து 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 மத்தவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைநிலையை உணர்றதுக்கு புத்தர் எழுதி வச்சுட்டு போனது தம்ம பதம்னு பேரு. அவரா எழுதல, அவர் சொன்னத அவரோட சிஷ்யர்கள் எழுதி வச்சாங்க. அந்த புக்கு தான் தம்ம பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நிறைய வாசகங்கள் இருக்கும். மெயின் ஆனது சூன்யாய 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 நமக்கு எதுவும் இல்ல அப்படிங்கறத உணரு, அவ்வளவுதான் அப்படிங்கறதுதான். அப்போ இதெல்லாம் அவங்க படிக்க ஆரம்பிச்சு அந்த 24 மணி நேரத்துல கரெக்டா எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி தியானம் பண்ணணும், மனசை எப்படி வச்சுக்கணும், நீ எப்படி அமைதியா இருக்கணும், நீ எப்படி சந்தோஷமா இருக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் செல்ஃப் மேனேஜ்மெண்ட். அந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட்ல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த செல்ஃப் கரெக்ஷனும் பண்ணிப்பாங்க. அந்த செல்ஃப் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஐம்புலன்களை நீங்க வெல்றதுதான் வீரம். உங்களோட அழுத்தம், ஒலி, சுவை, மனம் இருக்கு இல்லையா, இந்த ஐம்புலன்கள் இந்த உணர்வுகளை இல்ல உங்களோட இந்த ஐம்புலன்களை வென்று மனசுகிட்ட போயிட்டு மனசை பக்குவப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி கடவுளை இறைநிலையை உணர ஆரம்பிப்பாங்க. மகர்ஷி என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கொடுத்துட்டாங்க. நீங்க கை கால் பயிற்சி, உடல் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, மகராசனம், இந்த மாதிரி எல்லா பயிற்சியும் கரெக்டா பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு வேலைக்கு போறேன், டைம் இல்ல, 2ஆ பிரிச்சு பண்ணிருங்க. காலையில கண் பயிற்சி கபாலபதியோட நிறுத்திட்டு இல்ல கண் பயிற்சியோட நிறுத்துங்க. ஈவினிங் கபாலபதியில இருந்து கூட ஆரம்பிங்க. ஆரம்பிச்சு கரெக்டா அந்த உடல் தளர்வோட வந்தோடனே, ஆபீஸ்ல இருந்து வந்தோடனே ஒரு காஃபி குடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் நீங்க அதை எக்ஸசைஸ முடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் படுத்து திருப்பி எழுந்திருந்தீங்கன்னா மறுபடியும் நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிருவீங்க. அப்ப ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நீங்க தவம் பண்ணி
ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல மாசத்துக்கு ஒரு நாள் மௌனம். அந்த மௌனம் இருக்கும்போது தற்சோதனை. நீங்க வந்து எண்ணமாராய்தல் எடுத்துக்கலாம், கவலை ஒழித்தல் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு தலைப்பு. உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள நீங்களே எழுதி, நீங்களே படிச்சு, நீங்களே தீர்ப்பு சொல்லி, நீங்களே அத கிழிச்சு போட்டுடணும். அவ்வளவுதான். அப்ப தற்சோதனை வந்து தனக்கு தானே பண்ணிக்கிறது. அகத்தை ஆய்வு செய்தல் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அகத்தாய்வுங்கிறது நம்மளுக்கு நாமே செஞ்சுக்கிறது. இதெல்லாம் நீங்க பண்றது ஒவ்வொரு இந்த டைம் பிட்வீன் இருக்குது இல்லையா? ஒரு நாளைக்கு 2 என்னன்னது காலை கடன், மாலை கடன். வாரத்திற்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். இல்ல அட்லீஸ்ட் ஒரு தடையாவது எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். 15 நாளைக்கு 1 அதுதான் தாம்பத்தியம். மாதத்திற்கு அதாவது 15 நாளைக்கு 1, 6 மாதத்துக்கு 1 பேதி சாப்பிடுறது. இப்படி நம்ம கணக்கு நம்ம உடம்ப பாத்துக்கணும். இப்படி பாத்துட்டோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அப்ப தவம் பண்றோம், தற்சோதனை பண்றோம், எக்ஸசைஸ் டெய்லி பண்றோம், காயக்கல்பம் பண்றோம். இது எல்லாத்தையும் சேர்த்து மௌனத்தையும் நம்ம இருந்துக்கிறோம். இதெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்க தான் 100% எப்படி 100க்கு 100 ஹால்மார்க் முத்திரை பொருந்திய ஒரு பொண்ணா இருக்கும். அதாவது நம்ம வந்து ஜொலிப்போம் அப்படின்னு சொல்ல வரேன். வைரம் அப்படிங்கிறது வந்து வஜ்ராசனம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா வைரம் மாதிரி நம்ம ஜொலிக்கணும், அப்படி கடினமா இருக்கணும், நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்டெபர்னா இருக்கணும். இதெல்லாம் இருக்கிறதுக்காக தான் பண்றோம். இதெல்லாம் நீங்களே தான் இருக்கணுமா அப்படின்னா நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்தை பார்த்துப்பீங்க, சொசைட்டியை பார்த்துப்பீங்க, எல்லாரையும் பார்த்துப்பீங்க. அப்ப காலத்தை நீங்க வந்து வேஸ்ட் பண்ணாம இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்ப திரிகால ஞானம் எப்ப கிடைக்கும்? இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்குள்ளே ஒரு ஞானி வந்து இருக்கும். அது வெளிப்பட ஆரம்பிக்கும். எல்லா பூக்களிலும் தேன் இருக்கிறது. தேனி ஆகிறவன் ஞானி ஆகிறான்னு எழுதியிருக்காரு அப்துல் ரஹ்மான். அப்ப தேனி ஆகிறவன் ஞானி ஆகிறான்னா நீங்க எல்லாத்துலயும் நல்ல கருத்துக்கள் இருக்கும். எல்லா கருத்தையும் நல்ல கருத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒட்டு மொத்தமா நம்ம வந்து என்ன பண்ணணும்? நம்ம மாறிக்கணும். அட்டாலும் பால் சுவையில் குன்றாது. நட்டாலும் நண்பல்லர் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேனா மேன்மக்களா இருக்கவன் மேன்மக்களாவே தான் இருப்பான். அவன் வந்து தரம் தாழ்ந்துருச்சு வசதி குறைஞ்சிருச்சுங்கிறதுக்காக கெட்டு போயிட மாட்டாங்க. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்னு சொன்னாங்க. அட்டாலும் பால் சுவையில் குன்றாதுன்னா நீங்க பாலை வந்து அப்ப கொஞ்சமா காய்ச்சினாலும் நல்லா சுண்ட சுண்ட காய்ச்சினாலும் அதோட சுவையில மாறுபடாது. அட்டாலும் பால் சுவையில் குன்றாது. கெட்டாலும் நட்டாலும் நண்பலர் நண்பலர் நண்பனா இருக்கிறவன் கடைசி வரைக்கும் நண்பனாவே தான் இருப்பான். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே எப்படி இது பண்ணாலும் கம்மியானாலும் வசதியில குறைஞ்சாலும் மேன்மக்கள் அப்படிங்கிறவங்க மேன்மக்களா தான் இருப்பாங்க. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். சங்கு சுட்டோனே அந்த சாம்பலை எடுத்து பார்த்து அது கரியாகாது, வெண்மையான சாம்பலா தான் இருக்கும். அப்ப நம்மளோட குணம் எப்படி இருக்கணும்னா நீங்க தவம் பண்ணி தற்சோதனை பண்ணி உங்களை நீங்க மேன்மையை ஆக்கிக்கிட்டே வரும்போது சங்கோட தன்மை எப்படி இருக்கு? சங்கு சுட்டாலும் மென்மை தரும்னு சொல்லியிருக்காங்களா? அதே மாதிரிதான் நம்ம இருப்போம் அப்படின்னு இந்த பாடல் விளக்குது. அப்ப இவ்வளவு தூரத்துக்கு நம்மளோட தமிழ் பாடல்கள் இருக்கு. மகர்ஷி இவ்வளவு அழகா எளிமையா சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வளவு தூரம் பண்ணி நம்ம இனிமே டைமை வேஸ்ட் பண்ணலாமா? வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் சொன்னோம் பாத்தீங்களா? தள்ளி போடுறது. அதை தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க. அந்த தள்ளி போடாம இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன வேலை நம்ம எழுதணும், எந்த வேலை நம்ம செஞ்சோம், எந்த வேலை நம்ம செய்யலாம், பர்சனலா இருக்கட்டும் இல்ல அபிஷியலா இருக்கட்டும், ரெண்டையும் பிரிச்சு கரெக்டா செஞ்சோமா, அந்த டைம் படி போனோமா, இல்ல அது வந்து மாறிட்டோமா. நீங்க தனியா உட்கார்ந்து இருக்கும் போது எப்பயுமே சொல்லுவாங்க ரொம்ப கலங்குன குளத்துல மீன் பிடிக்க முடியாது. அது வந்து தெளிஞ்ச நீரோடையில தான் தெளிஞ்ச குளத்துல தான் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் வந்து தெளிவா இருக்கும் போதுதான் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரியும், என்னென்னலாம் செய்யணும்னு. நம்ம எங்க சும்மாவே இருக்கோம்? சும்மாவே இருக்கிறது இல்லையே. நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து செல் எடுத்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுறோம், இல்ல டிவி பார்க்க ஆரம்பிக்கிறோம், இல்ல பக்கத்துல உட்காந்து வேற யாரையாவது பத்தி. ஒருத்தரா இருந்தா நம்மளை பட்டு மத்திய சிந்திப்போம். 2 பேர் இருந்தா அவங்க 2 பேருக்குள்ள உள்ளதை மட்டும் பேசுவோம். 3வது ஆள் சேர்ந்தோம்னா யாரையோ ஒருத்தவங்களை பத்தி பேசிட்டு இருப்போம். நீங்க வேணா இத யோசிச்சு பாருங்க. 3வது பேர் சேர்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க உள்ள 3 பேர்ல பத்தி இருக்காது கான்வர்சேஷன், உரையாடல் இருந்து அந்த 3 பேரை பத்தி இருக்காது. வேற யாரையோ பத்தி பேசிட்டு இருப்போம். அதுவெல்லாம் வந்து நேரத்தை கொல்றது. நமக்கு வந்து அது தேவையே இல்லை. ஏன்னா நேரம் போச்சு அப்படின்னா வர முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. இவ்வளவும் நம்ம தெரிஞ்சுட்டு அப்புறம் ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும்? கையில வந்து இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க பொக்கிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏன் இந்த பொக்கிஷத்தை வேஸ்ட் பண்ணணும்? நம்ம அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு பெரிய ஆஹ் என்ன சொல்றது, ஒரு புத்த மடாலயம் இருந்தது. அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா அந்த குருட்ட வந்து கேட்டான்,
எனக்கு வந்து நான் வந்து 1 வாரம் ஆகுது. எனக்கு நீங்க இன்னும் எதுவுமே சொல்லி தரல. நீங்க வந்து அந்த புக்க படி, இந்த புக்க படின்னு எல்லா புக்கையும் படிக்க வைக்கிறீங்க. அந்த படிக்கிறதெல்லாம் எனக்கு நிக்கவே மாட்டேங்குது. என்ன செய்யறது எனக்கு? ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொத்தல் உள்ள வாளி. அந்த வாளிய குடுத்து போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அவனும் போறான். குரு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இருக்க மடாலயத்துல இருந்து அது ஒரு 1/2 கிலோமீட்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் ஒரு வாளி தண்ணி கொண்டு வரும்போது, தண்ணி அங்க எடுக்கும்போது ஒரு வாளி ஃபுல்லா இருக்கு. இங்க வரும்போது பார்த்தா, அந்த வாளி ஃபுல்லா அழுக்கு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வாளி அழுக்கு, துரு எல்லாமே இருக்கு. அங்க போய் எடுத்துட்டு வர்றான். திருப்பி கொண்டு வந்து காமிக்கிறான். தண்ணி இல்லாம போயிடுது. என்ன தண்ணியே இல்ல அப்படின்றாரு அவரு. மறுபடியும் போறான். மறுபடியும் போய் தண்ணி நிரப்பிட்டு வர்றான். வரும்போது எல்லா தண்ணியும் கொட்டிடுது. இப்படியே அவன் ஒரு 10 தடவ செஞ்சுட்டான். அவன் செஞ்சுட்டு பொறுமை இழந்து போய் அவன் கேட்டான், "நீங்க என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? ஒரு பொத்தல் வாளிய குடுத்து என்ன தண்ணி கொண்டு வர சொல்றீங்க. நானும் 10 தடவ போய் கொண்டு வந்தேன். அந்த வாளியில நிக்கவே மாட்டேங்குது. தண்ணி எப்படி நான் சேர்க்கிறது?" அப்படின்னு கேட்டான். அவரு கேட்டாரு, "முன்னாடி அந்த வாளி எப்படி இருந்தது?" அப்படின்னு கேட்டாரு. "இல்ல, அந்த வாளி வந்து ரொம்ப அழுக்காவும், இதாவும் இருந்தது" அப்படின்னு சொன்னாரு. "சரி, இப்ப எப்படி இருக்கு?" அப்படின்னோனே, பொத்தல் ஒண்ணும் குறையல. ஆனா வாளியில உள்ள அழுக்கெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் பளபளன்னு இருக்கு. இப்படிதான் நீ படிச்சதுக்கு அப்புறம் ஆகுற. அதாவது நீ என்ன தேவையோ, அதாவது அந்த உன்னை மேன்மைப்படுத்திக்கிற, நீ தூய்மையாகுற, இதெல்லாம் படிக்கிறதுனால ஆகுது. இத புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இத சொன்னேன் அப்படின்னு. நம்ம வந்து இதெல்லாம் செஞ்சு நான் என்ன ஆக போறேன்? நான் ஏன் இத செய்றேன்? அப்படின்லாம் கேள்வி கேட்க முடியாது. அந்த கேள்வி கேட்கவும் கூடாது. நீங்க விட இப்ப எவ்வளவு தூரத்துக்கு மாறியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிவாதம் இருக்கும். எனக்கு ரொம்ப கோபம் இருக்கும். இப்ப எல்லாம் நான் கோவப்படுறதில்ல. ஏன்னா, வள்ளலாரோட இது ஒண்ணு படிச்சோனையும், நீங்க ஒரு தடவ கோவப்பட்டீங்கன்னா, 10 வருஷம் செய்ததோட தவ பலன் போயிடுது. 3 தலைமுறையா செய்த தவ பலன் போயிடுது. நீங்க அதிகமா புளிப்பு, உப்பு, காரம் சாப்பிட்டாலே போயிடுதுன்னு எழுதிட்டாரு அவரு. சாப்பாட்டுலயும் அவங்க அவங்கள மாரியெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதுவுமே டேஸ்டான ஃபுட்டே சாப்பிட முடியாது. அவங்க வந்து பச்சை பயிரும், பாசி பருப்பும், அரிசியும் பொங்கி, அதுல லைட்டா நெய் விட்டு அந்த மாரி சாப்ட்டுருக்காங்க. கரிசாலை பால் சாப்ட்டுருக்காங்க. வள்ளலாரோட சாப்பாடெல்லாம் ரொம்ப சாத்வீகமா இருக்கும். ரொம்ப, ரொம்ப சாத்வீகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த உணர்ச்சிகள் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்? கரெக்ட்டான அளவுக்கு இருக்கும். தேவைக்கு அதிகமா எதுவுமே இருக்காது. கோவப்படுறதோ, இல்ல அழுகுறதோ, எந்த உணர்ச்சியா இருந்தாலும். உணவுக்கும், உணர்ச்சிக்கும் சம்மந்தம் உண்டு. அப்ப உணர்ச்சிய நீங்க வெல்லணும் அப்படின்னா, உணவுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். எது தேவையோ அத மட்டும் தான் சாப்பிடணும். தயவு செஞ்சு இந்த டின்னுல அடைச்சது, அந்த மாரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடாம வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. அதுல வந்து டாக்ஸின்ஸ் கம்மி, அடல்ட்ரேஷன் கம்மி. நீங்க நெறைய இந்த எப்படி சொல்றது? உயிரூட்டி, மனமூட்டி இது எல்லாத்தையும்லாம் சேர்க்க மாட்டோம். வீட்ல உள்ளதுன்றது ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த மாரி நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்மளோட உணவு முறை கரெக்ட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட உணர்ச்சிய உங்களால கையாள முடியும். இல்லன்னா அது உங்கள கையாளும். அத நம்ம பார்த்துக்கணும். இப்ப தவம் பண்றோம், தற்சோதனை பண்றோம், இதெல்லாம் பண்ணிட்டு ஒரே ராட்சசம், தாமசமும் உள்ள ஃபுட்ட சாப்பிட்டீங்க அப்படின்னா, இந்த எனர்ஜிய நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியாது. அப்ப இதுல இருக்கிறோம் அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்கு, ஒரு வரைமுறைகள் இருக்கு. அத நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸ்ட்ரென்த்தா சாப்பிடணும். காலையில சாப்பாடு அப்படிங்கிறது ஃபைபர் இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும், ஒரு பழம் இருக்கணும். ஒரு ஜப்பான்ல சாதாரணமா பார்த்தீங்கன்னா, 70 வயசுலேருந்து 120 வயசு வரைக்கும் இருக்காங்களாம். என்ன சாப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா, காலையில 29 வெரைட்டி ஃபுட் சாப்பிடுறேங்கிறான். 29ன்னா நம்மள மாரி இட்லி, பொங்கல், வடை, ஊத்தப்பம் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு நட்ஸ்ல வந்து நீங்க எல்லா நட்ஸும் பார்க்குறீங்க இல்லையா? அதே மாரி ஒவ்வொன்னும் பாதாம், முந்திரி, பிஸ்தா இல்லாட்டி அத்திப்பழம், பேரிச்சம்பழம் இப்படி ஒவ்வொன்னா எடுத்துக்கோங்களேன். அதுல ஒண்ணா எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. சூரியகாந்தி விதை, அந்த மாரி எல்லா விதையில சீட்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு பழம். இப்படியெல்லாம் அவங்க சேர்த்து சாப்பிடுறாங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 4 இட்லி, சட்னி நல்லா இருந்தா 5, சட்னி நல்லா இல்லாட்டி 3, இல்லன்னா 11 மணிக்கு 2 ஏதாவது எண்ணெயில பொரிச்சது இந்த மாரி சாப்பிடுறோம். அப்படி சாப்பிடக்கூடாது. கரெக்ட்டா நீங்க நட்ஸ் சாப்பிடுறீங்க. ஃபைபர் இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாரி வெந்தயத்த ஊற வச்சோ, இல்ல வெந்தயத்த வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சோ, எல்லாரும் காலையில 1 ஸ்பூன் சாப்பிட்டுக்கோங்க. அது வந்து சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர்ன்னு சொல்லுவாங்க. சாலிபிள் ஃபைபர் வந்து உங்களுக்கு சுகர் ஏறாம பார்த்துக்கும். இன்சாலிபிள் ஃபைபர் வந்து மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கும். அதனால வெந்த அயம்ன்னு சொல்லுவாங்க. அந்த அயன் வந்து உங்களோட உடம்புக்கு வந்து அவ்ளோ நல்லது. அத மட்டும் எடுத்துக்கணும் ரெகுலரா. அப்ப உணவு முறைய வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். அப்ப நம்மளோட உணர்ச்சிகள் கரெக்ட் ஆகும். நேரத்த 24 மணி நேரத்த அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், 1 மணி நேரம் உங்களுக்கு ஒதுக்குங்க. நீங்க டிவி பார்க்குறது, நாடகம் பார்க்குறது, செல்ல பார்க்குறத குறைச்சிட்டு, உங்களுக்காக நீங்க ஒதுக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் ஏதோ ஒண்ணு மனசுல தோணுனத எழுதுங்க. ரைட்ல எழுதுறீங்கன்னா, லெஃப்ட்ல எழுதி பாருங்க.
ஒரு நாளைக்கு ஒரு ரூட்ல போறோம் அப்படின்னா, இன்னொரு நாளைக்கு இன்னொரு ரூட்ல போங்க. பஸ்ல போறோமா, ட்ரெயின்ல போறோமா, இப்படி ஒரு நாளைக்கு புதுசா ஒரு சாகசம் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் அந்த நியூரல் நெட்வொர்க் வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகும். நீங்க இன்னும் இளமையாவே இருப்பீங்க. ஏதோ ஒண்ணு தேடணும், ஏதோ ஒண்ணு சாதிக்கணும்னு. ஒரு லாங்குவேஜ் கத்துக்கோங்க. இல்ல இல்ல ஒரு பாட்டு கத்துக்கோங்க. எது வேணாலும் புதுசா ஒண்ணு நம்ம செய்யணும். அது அற வழியில இருக்கணும் அவ்வளவுதான். அந்த மாரி நம்மள பாத்துக்கணும். இதெல்லாம் நீங்க நெறைய மனச வந்து ரொம்ப லேசா வச்சுக்கணும். மனசுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ணி கஷ்டப்படுத்திட்டுலாம் இருக்கக்கூடாது. அவங்கள்ட்ட அது இருக்கு, இது இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் யாரையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. நாம ஜாகிரா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குவல் டூ ஜாகிரா தான். வேற யாரும் கிடையாது. வேணும்னா என்ன யாராவது ரோல் மாடலா வச்சுக்கலாம். இவங்கள நான் பாத்துக்கலாம். அவங்கள்ட்ட இருந்து கருத்துக்கள எடுத்துக்கலாம். நான் ஃபாலோ பண்ணிக்கலாமே தவிர, நான் ஏன் அவங்கள மாரி இல்லன்னு யோசிக்க கூடாது. அது தேவையும் இல்ல. அப்ப ஒவ்வொருத்தவங்க இன்னைக்கு நான் வந்து இவ்ளோ தூரம் தவம் பண்ணி, தற்சோதனை பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன்னா, என்னோட தவ பலன் ஒண்ணு இருக்கு. அது எனக்கு கிடைக்கும். அவங்களுக்கு கிடைச்சது எனக்கு ஏன் கிடைக்கலன்னு நான் யோசிச்சேன்னா, கிடைச்சதெல்லாம் போயிடும். அது வேஸ்ட். அது பண்ணவே கூடாது. நீங்க உங்கள யார் கூடயும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களோட டயத்த நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க. அப்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்து கரெக்ட்டா ரிலீவ் ஆயிக்குவோம். இத வந்து உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல். உள்ளத உணர ஆரம்பிச்சுட்டோமா, ஆட்டோமேட்டிக்கா கெட்டதெல்லாம் நம்மள விட்டு போயிடும். நல்லது நம்ம செய்ய ஆரம்பிப்போம். இதற்கு குருவருளும் திருவருளும் துணை நிற்குமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலனை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விவோ 1201 உங்க பேர் சொல்லிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன். அம்மா கண்ணம்மாள்மா கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பான உரைங்கம்மா. காலம் பொன் போன்றது ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. அம்மா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா, கைக்கு விரல வந்து மடக்க முடியறது இல்லைங்கம்மா. அதுக்கு அக்கு பிரஷர்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்குங்கம்மா? ஹலோ அம்மா. ஒரு நிமிஷங்கம்மா, ஒரு நிமிஷம். அம்மா ஜாயிண்ட் ஆயிட்டு இருக்காங்க. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? ஆமா கேக்குதுங்கம்மா, கேக்குதுங்கம்மா. அக்குபஞ்சர்ல நிறைய இருக்கு ட்ரீட்மெண்ட். சரிங்க சரிங்கம்மா. நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம கைப்பயிற்சி செய்ய முடியுதா? கைகளை மேல தூக்க முடியுதா? அந்த கைப்பயிற்சி எல்லாம் செய்யறங்க. என் மண்டைக்கு இந்த தோசை திருப்பி கரண்டி எல்லாம் அப்படி சுத்துறது இதெல்லாம் முடியாது இல்லைங்கம்மா. உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா? கான்ஸ்டிபேஷன் இருக்கா? அம்மா இருக்குங்கம்மா. நான் இந்த திரிபலா சாப்பிடுறது கரெக்டா போயிட்டு இருக்கிறேங்கம்மா. நிறைய மனசுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு அந்த மாதிரி மலச்சிக்கல் எப்ப குறையுதோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த நீங்க வந்து 14 பாயிண்ட் அக்யூப்ரெஷர் கரெக்டா பண்ணுங்க. மகராசனமும் 2 தடவை ரிப்பீட் பண்ணுங்கம்மா. காலையில ஒரு தடவை செய்யுங்க, ஈவினிங் ஒரு தடவை செய்யுங்க. இதுலயே நம்மளோட அந்த பாயிண்ட் எல்லாம் இதாயிரும். இத செஞ்சு பக்கத்துல யாரு அக்யூட் டாக்டர் இருக்காங்கன்னு பாருங்க. அவங்க கிட்ட போய் ஒரு தடவை கேட்டு உங்களோட உணவு முறைகளை கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஃபைபர் கண்டென்ட் இருக்க மாதிரி சாப்பிட ஆரம்பிங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா. அக்யூப்ரெஷர் போனாலே நம்ம அவங்க சொன்னாலே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க இல்லைங்களாம்மா? கொடுத்துருவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட மலச்சிக்கலுக்கு வந்து கரெக்ட் பண்ணுங்க. மாத்திரை இப்ப திரிபலா சாப்பிடுறேன்னு சொல்றீங்களா? திரிபலா வந்து காலையிலயும் சாப்பிடுங்க, நைட்டும் சாப்பிடுங்க. சிக்கல் இருக்கிறதுனால சொல்றேன். இரவு மட்டும் சாப்பிட்டா போதும். காலையில ஒரு 3 சிட்டிகை எடுத்துக்கோங்க. வெந்நீர்ல 1 ஸ்பூன் வெந்நீர்ல போட்டு நல்லா கலக்கிட்டு குடிங்க. ஈவினிங் அதே மாதிரி குடிங்க. மனசை வந்து நல்லா சந்தோஷமா ஜாலியா வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ள போட்டு ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சிட்டே இருக்கும்போது காலையில மலச்சிக்கல் ஆயிரும். வேற ஏதாவது ஒரு கவலையோ ஒரு எண்ணங்களை வந்து அதிகமா சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது மாதிரி ஆயிடும். சரிங்க சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்ததாக சேஷாசலம் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஆமா, அது எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீச் அம்மா. வாழ்க வளமுடன். நல்லா இருந்தது. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா சொல்லியிருக்கீங்க. வாழ்க வளமுடன். இல்லைங்கய்யா, நான் வந்து இன்னைக்கு படிச்செல்லாம் மறுபடியெல்லாம் சொல்ல, நான் என்ன கேட்டனோ என்ன தெரியுமோ அதை மட்டும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஈவினிங் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு வர ஃபங்க்ஷனு, பேப்பர் வேல்யூஷன்ல இருக்கேன். நிறைய அப்படியே மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. எதுவுமே வேண்டாம், மகர்ஷிக்காக மட்டும் இப்போதைக்கு இதை மட்டும் பேசுறோம் அப்படின்னு. ஏன்னா நான் இந்த ஸ்பீச்சுக்கு கொடுக்கும்போது நான் ஃப்ரீயா இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் வந்துருச்சு. எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்றையும் ப்ரியாரிட்டி கொடுத்து பண்ணிட்டு வர்றேன். டேக் கேர், நோ இஷ்யூ. நீங்க ஒரு இடத்துல பேசும்போது யூ ஆர் டெல்லிங் அபவுட் தி அனல் 2 சுழினா 3 சுழினான பத்தி சொன்னீங்க.
ஆமா. அது ஐ couldn't catch you. What is that? அனல் அப்படின்னா இப்ப நெருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? ரன்னகரம் 2 சுழி நா போட்டா அனல் நெருப்பு. அனல் மின் 3 சுழி நிலையம். நா போட்டீங்க அனல் அப்படின்னா தாடிக்கு பேரு அனலாம். ஓ மை காட். ஓகே ஓகே. தமிழ்ல. இல்ல அது அந்த இடத்துல எனக்கு புரியல, அதனாலதான் கேட்டேன் நான். இல்ல ஒரு நம்ம வந்து எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. நமக்கு நிறைய விஷயங்கள் நிறைய சொற்கள் தெரியாது. கரெக்ட் 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 கரெக்ட். அன்னைக்கு ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு இத, அதுக்காக அதை கேட்டேன். நல்லா இருந்தது நல்லா இருந்தது. ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ வெரி குட். தேங்க்ஸ் அம்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ. தேங்க்ஸ் காயத்ரி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். கலைச்செல்வி சிவகுமார். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா? அம்மா வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஸ்பீச் வந்து நீங்க ரொம்ப உணர்ந்து ஓதிருக்கீங்க. அததான் நான் எழுதியிருக்கேன். பயிற்சியும் செய்றீங்கன்னு தெரியுது. காலம் அப்படின்றது இறைநிலைக்கு ஒப்பாக கருதுகிறோம். மகரிஷியும் அதான் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஒண்ணு மட்டும் என்னால பிடிக்கவே முடியலைங்கம்மா. என்ன பண்றதுன்னு தெரியல. புக்குகள் படிக்கிறேன், டைம் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன், லேட்டா எழுந்தாலும் கிடையாது, பயிற்சி செய்துட்டு தான் சாப்பாடுன்னு இந்த சாப்பாடை தள்ளி போடுறேன். பயிற்சி செய்யாம இருக்கிறது இல்ல. ஆனா ஒரு முறைதான் என்னால தவம் பண்ண முடியுது. 2 நேரம் தவம் பண்ண முடியலைங்கம்மா. ஆனா உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தாய்வு எல்லாம் சரியா பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த காலம் ஒண்ணு பிடிபடாதனால எல்லாமே என்னை விட்டு போகிறத நான் பாக்குறேன். இத எப்படி சரி பண்றதுங்கம்மா? நீங்க உங்களுக்கு வயசு என்னம்மா? 56. ஹலோ. ஓகே. 56ங்கம்மா. நம்ம இத செய்யல பரவாயில்லைங்கம்மா. எதுக்காக கேக்குறேன் அப்படின்னா, இது செய்யல அதை செய்யலங்கிற கவலைப்படாதீங்க, விட்டுருங்க. நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இதை பண்ணலன்ட்டு. நைட்டு 11 மணிக்கு தூங்க போயிடுங்க. இல்லைங்கம்மா, அது முடியல. தூங்க போயிருவீங்களா 11 மணிக்கு? இல்லை, தூங்க முடியறது இல்லைங்க. 11 மணிக்கு இருங்கம்மா. தூக்கம் வருது வரல. தூக்கம் தூக்க கூடாது. தூங்கணும்ன்றது அதாவது தூக்கம் வராது. பெட்ல படுத்துருங்க. 10 மணிக்கு பெட்ல படுத்துருவீங்களா? இல்ல, படுக்க மாட்டேன். 11 மணிக்கு படுத்துற முடியுமா? முடியும். 11 மணிக்காவது பெட்ல படுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்க 1 மணி நேரம் கழிச்சு தூங்குங்க, 2 மணி நேரம் கழிச்சு தூங்குங்க. அதை பத்தி பிரச்சனை இல்ல. ஒரு பழக்கம் பழகுறதுக்கு 21 நாள் எடுக்கும். 21 நாளைக்கு அப்புறம் அது மாறாது. செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம். ஒரு நடை பழக்கம்னு வரும். நடைங்கிறது ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பயிற்சி நீங்க 11 மணிக்கு படுக்கணும் அப்படின்னா 21 நாளைக்கு 11 மணிக்கு படுத்துடணும். 1 மணி நேரம் கழிச்சு தூங்கலாம், 2 மணி நேரம் கழிச்சு தூங்கலாம், தூங்காம கூட இருக்கலாம், தூங்கிடணும். அது போய் படுத்துடணும். காலையில 6 மணிக்கு அலாரம் வைங்க. 6 மணிக்கு அலாரம் வைங்க. 6 மணிக்கு எழுந்துக்கோங்க. ஒரு சார்ட் போட்டுக்கோங்க. 6 மணிக்கு எழுந்திருக்கணும்னு போட்டுக்கோங்க. 6 மணிக்கு எழுந்துருங்க. காய்கடன்களை முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கோங்க. 6, 7 தவம் தான் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸசைஸ் தான் பண்றோம். உடல் தவமா பண்றதே தவம்மா. உடல் தவம் உடற்பயிற்சி. இந்த கைகளோட சேர்ந்து கால்களோட சேர்ந்து அப்படின்னு எப்படிட்டே வாங்க. தனியா அதுக்குன்னு பண்ண வேண்டாம். அதுவே தவமாயிடும். உங்க ஒன்றி உணர்ந்து பண்ணுங்க. ஓகேவா? இத நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சாப்பிடுறோம், குளிச்சோம், சாப்பிடுற மாதிரி ஒன்னொன்னையும் பண்ணிக்கோங்க. சாயந்தரம் 6 மணிக்கு விளக்கேத்துற பழக்கம் இருக்கும். விளக்கேத்திட்டு அப்படி உட்கார்ந்து தவம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. செல்லு பாக்குற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் பாக்குறோம், 1 மணி நேரம் பாக்குறோம்னா நம்ம அறியாம நேரத்தை நம்மள சாப்பிட்டுரும் அது. அதனால குறைச்சுக்கோங்க. இப்ப வந்து கரெக்டா ஒன்னே ஒண்ணுதான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். 11 மணிக்கு படுக்க போயிருக்கணும். 6:30க்கு அலாம் வச்சு எழுந்திருக்கணும். தூங்கணும்னு சொல்லனால தூங்கணும்னு சொல்லல, படுத்துறணும். இல்லைங்க, தூக்கம் வரலனால நான் எதையும் யோசிக்கிறது இல்லை. 11 மணிக்கு பேசாம படுத்து இல்ல, நீங்க தூங்கலனாலும் படுத்துறணும். கை கால் அப்படியே இது பண்ணி படுத்துறணும். நீங்க படுத்துட்டு அக்யூப்ரெஷர் பண்ணிட்டு உடல்தளர்த்துகள் இல்ல ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் நீங்க சொல்லிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும். இததான் பயிற்சி பண்ண சொல்லிருக்கேன். நீங்க ஒண்ணு மட்டும்தான் எடுத்துக்கிறீங்க. வேற எதை பத்தி யோசிக்காதீங்க.
அப்படி ஒண்ணு நம்ம எடுத்து ஒரு 21 நாளைக்கு கரெக்டா பண்ணிருங்க. அடுத்தது நீங்க தூங்க ஆரம்பிச்சுக்கோங்க. சரிங்கம்மா. ஒரு இதாவதாமா கரெக்ட் பண்ணணும். எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பண்ண வேண்டாம். ஆமா, அவ்வளவு பெரிய எல்லாமே கஷ்டம் மனசுக்கு சிக்கல். கொடுக்கக்கூடாது. எல்லாமே அதாவது வீட்டு வேலையும் பார்க்கணும், வெளி வேலையும் பார்க்கணும், தொண்டுக்கும் போகணும். எல்லாத்தையும் பண்ணும்பொழுது டைமுக்கு பின்னாடிதான் ஓடிட்டு இருக்கிறேனே தவிர ஆஹ் முன்னாடி இந்த நேரத்துக்கு இதை முடிச்சோம் அப்படின்றது இல்ல. அது ஒண்ணுமே கிடையாது. நம்ம நிறைய வேலை பாக்குறதுனால அது அப்படி இருக்கும். ஒண்ணு தள்ளி போயிட்டே தான் இருக்கும். எந்த வேலை எப்ப பார்க்கணுங்கிறத ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. அவ்வளவுதான். ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இது வீட்டுக்கு முன்னாடியா, தொண்டுக்கு முன்னாடியா, இல்ல வேற அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியா, எப்படி இருக்கோங்கிறத பார்த்து அதுக்கு ப்ரியாரிட்டி பண்ணிட்டு அதுபடி கொடுக்க ஆரம்பிங்க. வாழ்க்கை வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக மீனாட்சி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதே வாழ்க வளமுடன். சொல்லுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் தான்மா எனக்கு. இதே எதையும் செய்ய முடியலம்மா. இதை செய்யணும் அதை செய்யணும், எவ்வளவு இருந்தாலும் எதையும் செய்ய முடியல. கை வலி இந்த ரைட் ஹேண்ட் இந்த மடக்க முடியலம்மா. கை ரொம்ப வலிக்குதுமா. ரைட் ஹேண்டு 2 கை 2 கால் மட்டும் ஒரே வலிமா. நான் 1 வருஷமா அவஸ்தைப்பட்டு இருக்கேம்மா. என் வயசு 60 ஆகுதுமா. சரி. அதே உங்களுக்கு மாதிரி கால்சியம்லாம் நல்லா இருக்கணும். சொல்லுங்கம்மா. நீங்க சொல்லுங்கம்மா. உங்களோட உணவு முறைகளை மாத்திக்கோங்க. நிறைய கம்பு, கேழ்வரகு அந்த மாதிரி தானியங்கள்லாம் எடுக்க ஆரம்பிங்க. வெறும் இட்லி தோசை மட்டும் சாப்பிடாதீங்க. மில்லட்ஸ் சாப்பிடுங்க. நிறைய காய்கறி. பொங்கல் சாப்பிடுறேன். சரி, பரவாயில்ல. ஆனா காய்கறி இருக்கணும். ஃபைபர், அதாவது ஃபைபர் இருக்கணும் காய்கறியா. நீங்க ஃபைபர் காய்கறின்னா எதெல்லாம் பாத்தீங்கன்னா புடலங்காய், பீர்க்கங்காய், கொத்தரங்காய், அவரைக்காய் இதெல்லாம் சாப்பிடணும். நிறைய சாப்பிடணும். 1 கப் சாப்பிடணும். சுண்டல் 1 கப் வச்சு சாப்பிடணும். அதெல்லாம் சாப்பிட்டா தலைவலி வருது, சளி பிடிச்சிக்குதுமா. நோஸ் பிளாக் ஆகுது, காது வலி வருதுமா. எது காய்கறி சாப்பிட்டாவா? இல்லம்மா, இந்த புடலங்காய், பீர்க்கங்காய் எல்லாம் கொஞ்சம் காய்கறி சாப்பிட்டா வருது. அதெல்லாம் ஃபைபர் அது எதுவுமே கேஸ் ஃபார்ம் பண்றதோ இல்ல வேற எதுவும் இது பண்றது காய்கறியோ கிடையாது. உங்க உடம்புல இருக்க கிருமிகள், உங்க உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் வெளியில வருது. அந்த காய்கறி 1 நாள் 2 நாள் நிறுத்திட்டு திருப்பி அதை சாப்பிட ஆரம்பிக்கணும். உஷ்ணம் உஷ்ணாய சாந்தே. சரிங்கம்மா. நீங்க சாப்பாடு முறைகளை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எந்தெந்த வேலையை பார்க்கணும்னு ஒரு நாளைக்கு 10 வேலை வச்சிருக்கீங்க அப்படின்னா 10 வேலையும் எழுதுங்க. அது வீட்டுக்கு எது, மன்றத்துக்கு எது, இல்ல சொசைட்டிக்கு எது, வெளியில எதுன்றத பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொன்னா முடிங்க. கரெக்டா இருக்கும். சரிங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சபரீஷ் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பயனுள்ளதா இருந்தது. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, உணர்வுபூர்வமா ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சது. நீங்க சொன்னது ரொம்ப நன்றி. நீங்க உண்மைதாம்மா. அதாவது டைம் இஸ் ப்ரெஷியஸ் தான். என்னைக்குமே அந்த படிக்கிற காலத்துல படிக்கணும், வேலை செய்யறதுல சம்பாதிக்கணும். காலம் தாழ்த்தி செய்யாம இருந்தாலே உங்களுக்கு நமக்கு வெற்றி வருங்கிறது நானே வாழ்க்கை அனுபவபூர்வமா பார்த்திருக்கேன். இப்போ எனக்கு ஒரு இப்போ நிறைய இளைஞர்கள் சரி, இப்ப நம்ம ஜூனியர்ஸ் ஆகட்டும், இல்ல நம்மளே கூட சில டைம் ரொம்ப டைமை வேஸ்ட் பண்றோம் இல்லம்மா. ரொம்ப இப்ப சோசியல் மீடியா ஆகட்டும் கண்டது. நான் என்னோட சோசியல் மீடியால எல்லாத்துமே லிமிட் வச்சிருப்போமா 10 மினிட்ஸ்னு. அதுக்கப்புறம் அதுவே லாக் ஆயிடும். அப்புறம் அடுத்த நாளைக்கு தான் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி செட் பண்ணிருக்கேன். பட் ஆனா சில பேர் ரொம்ப சோசியல் மீடியா இல்ல இன்னும் அவங்க ஒரு அவங்க உலகத்திலே வாழ்றாங்களே, அது நிறைய டைமை வேஸ்ட் பண்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் கேட்டோமா. அதுக்கு என்ன தீர்வு? இல்ல, அது இப்ப நீங்க பண்றீங்க. இப்ப உங்க ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா உங்களை பார்த்து ஒரு 10 பேர் மாறுவாங்கல்ல ஐயா. உங்களை பார்த்து ஒரு 2 பேர், இல்ல நீங்க ஒரு எண்ணம் நினைக்கிறீங்க இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் வீணா போறாங்க, அவங்க மாறணும் அப்படின்னு. அது ஆட்டோமேட்டிக்கா இயற்கையை மாத்தும். ஏன் இத நான் சொல்றேன்னா, நம்ம எல்லாரும் வண்டி 2 வீலர் யூஸ் பண்றோம், 4 வீலர் யூஸ் பண்றோம்.
அதுல இருந்து வெளியில போற காற்று வந்து CO2ன்னு சொல்லுவாங்க, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. அது ரெண்டுமே பொல்யூட் ஆயிட்டே தான் இருக்கும். இந்த ஏர் பொல்யூஷன் அந்த பொல்யூட் ஆயிட்டே தான் இருக்கும், காற்று மாசுபாடு. அதுக்காக தான் மாசு கட்டுப்பாடு வாரியம்னு ஒருத்தவங்க உட்கார்ந்து ஒரு 4 பேர் உட்கார்ந்து சிந்தனை பண்ணி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்க செய்யறத, நீங்க யோசிக்கிறத ஒரு 4 பேர் யோசிப்பாங்க. எந்த காலத்தவல இருந்தாலும் அந்தந்த காலத்துல அது வந்து ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், அபவ் ஆவரேஜ், ஜீனியஸ், ப்ராடிஜியஸ்ன்னு பிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. எவங்களுக்கு ஆன்மீக பசி அதிகமா இருக்கோ அவங்க தேடி போய் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம டயத்தை இப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது, இவங்க நல்லா செய்யணும். நீங்க இப்ப ஆன்மீகத்துல இல்லாதவங்களே நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க இல்லையா? நம்ம பாக்குறோம், அவங்க ஒழுக்க சீலர்களா இருக்காங்க. ஒரு புக்கை எடுத்தா படிச்சுட்டு வைக்கணும், இதை கரெக்ட் பண்ணிக்கணும், இப்படி வேலை பார்க்கணும், இவ்வளவுதான் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு நியம நிஷ்டைகள் வச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்றாங்க. அப்படி எல்லாம் பண்ணும்போது அது எவ்வளவு தூரத்துக்கு கரெக்டா இருக்கு? ஒரு 4 பேரு பார்த்து இன்னொரு 4 பேர் மாறுவாங்க. உங்களோட எண்ணம் வந்து அத காஸ்மிக் எனர்ஜி அத இதுல போய் வான்காந்தத்துல கலக்கும், அதுல இன்னொரு 4 பேர் மாறுவாங்கய்யா. இப்படி ஒவ்வொருத்தர் நினைக்கும் போது அவங்க மாற ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுக்கு வேண்டிய இடத்துல ஒரு ஸ்கூல்ல நம்ம போறோமா, அந்த ஸ்கூல்ல உள்ள குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம். +2 வரைக்கும் சில ஹாஸ்டல்ஸ்ல எல்லாம் வந்து போன் அலோவ் பண்றது இல்ல. அது ஒரு சில ஸ்கூல்ல இருக்கு. அதே எவ்வளவுக்கு எவ்வளவு பண்ணி வச்சிருக்கோமோ இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அப்ரப்டா எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அது வந்து விஞ்ஞானம், டெக்னாலஜி அப்படிங்கறது நம்மள முன்னுக்கு கொண்டு போறதுக்கு தவிர பின்னோக்கி இழுக்கிறதுக்கு இல்ல. பொழுதுபோக்கு அப்படிங்கறத நம்ம ஒண்ணும் பொழுத போக்க வேண்டாம், அதுவே விடும், அதையும் போக்கணும். ஆனா எல்லாரும் என்ன பண்றோம், நம்ம போய் உட்காந்துட்டு என்டர்டைன்மெண்ட், இந்த வந்து இப்ப டிவியை பாக்குறது, செல்ல பாக்குறது. அந்த நாளையில வெறும் டிவி மட்டும்தான் இருந்தது. இப்ப செல்லு, அதுல ஏகப்பட்ட சோசியல், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், டெலகிராம், ஏகப்பட்டது இருக்கு. பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு எல்லா வழியும் இருக்கு. ஒரு குழந்தை அதே மாதிரி அம்மாவெல்லாம் சொல்றேன், குழந்தைங்களுக்கு வந்து செல்ல கொடுத்துதான் சாப்பாடு ஊட்டுவேன் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு சோறே சாப்பிட வேண்டாங்கிறேன் நான். உங்க குழந்தைக்கு எடுத்து குட்டிச்சோறாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் வழி பண்றீங்க, அப்ப அது வேண்டாம். அப்ப எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க குழந்தைய காம்ப்ரமைஸ் பண்றதுக்காகவோ கன்சோல் பண்றதுக்காகவோ நீங்க கொடுத்து வளர்க்குறீங்க. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு எல்லா விஷயமும் பிடிபட்டு போயிடுது. அது தேவையில்லை. எவ்வளவு தூரம் பார்க்கும், அதுக்கப்புறம் அது இன்னொரு சைடு இருக்கிறதையும் அது பார்க்குது. நம்மளே உருவாக்கி கொடுப்போம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயாவோடது ரிலேவ் ஆயிடுச்சுங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக செவ்வேல் ஐயா. சரிங்க. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா, மிக்க மகிழ்ச்சி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. குழந்தைங்களுக்கு வந்து டிப்ளமோ ஸ்டூடண்ட் தானங்க நீங்க? இல்லங்கம்மா, நான் குவைத்து. சரிங்க அம்மா, நம்ம குழந்தைங்களுக்கு கால்ல சொட்டிங்க வருதுமா, கையில சொட்டிங்க வருது. அந்த ஸ்கூல்ல போற பசங்க கர்ச்சிப் வச்சதாமா எழுத முடியுது. அந்த சொட்டிங் வந்து நிக்கவே மாட்டுதுமா. நம்ம என்ன பண்றதுமா? காலையும் அந்த ஷாக்ஸ் போட்டா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுது. ஸ்கூல்லே திட்டுறாங்க. அந்த குழந்தைக்கு நம்ம எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியுமா? அது ஒண்ணுமா. ரெண்டாவது கேள்வி, எனக்கு அதே மாதிரி கால் கை வேர்க்கும். அது ஃபர்ஸ்ட் கேள்வி பதில் சொல்லிடுறேன். கால் கை எனக்கும் அதே மாதிரி வேர்க்கும். நான் வந்து கர்ச்சீஃப் வச்சுட்டே தான் எழுத ஆரம்பிப்பேன். செப்பல்லாம் எனக்கு சீக்கிரம் வழுக்கி விட்டுரும். அது கருப்பு உளுந்து, அந்த கருப்பு உளுந்த வந்து ஊற வச்சு வேக வச்சுட்டு அது கூட வெல்லம் கலந்து கொடுக்கணும், உப்பு போடக்கூடாது. ரொம்ப கொடுக்க வேண்டாம், ஒரு பிடி, ஒரு ஆளுக்கு ஒரு பிடி. அந்த ஒரு பிடியில எவ்வளவு ஊற வச்சு வேக வைப்பீங்களோ தோலோட சாப்பிடணும். அதை சாப்பிட பழகி கொடுங்க, அவ்வளவுதான். சரிங்கம்மா. அதே மாதிரிமா இன்னொரு கொஸ்டின்மா, குழந்தைங்க வந்து இப்ப படிக்கிற பசங்க நம்ம அந்த போன் கொடுக்காட்டா அவங்களுக்கு ரொம்ப ஆவேசம் வருதுமா. நம்ம வந்து அதெல்லாம் நல்லது இல்லப்பான்னு சொன்னா கூட, பொறுமையா எடுத்து சொன்னா கூட அவங்க செவி மடுத்து கேட்க மாட்டேன்றாங்கம்மா. அவங்கள நம்ம அந்த குழந்தைங்கள நம்ம எப்படிமா நல்வழிப்படுத்த முடியுமா? போன் டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டு கொடுத்தா அவங்களுக்கு போட்டுக்க தெரியுதா? என்னம்மா? போன் டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டா டேட்டாவை ஆஃப் பண்ணிருங்க. டேட்டா இல்லாம கொஞ்ச நேரம், அதாவது கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி சில கதைகள், இந்த மாதிரி டாம் அண்ட் ஜெர்ரி அந்த மாதிரி சில இதெல்லாம் வச்சிருப்பாங்க, கார்ட்டூன்ஸ், அதை மட்டும் கொடுங்க. தேவை எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணுங்க. இப்ப உங்க இதுல யூடியூப் ஆப் இருக்குன்னா யூடியூப் எடுத்து விட்டுருங்க. வீட்டுல கொஞ்சம் நீங்க வந்து அவங்களுக்கு குடுக்கறதுல நெட் கனெக்ஷன் இல்லாம இருக்கபடி பாத்துக்கோங்க கொஞ்ச நாளைக்கு.
அவங்களுக்கு வந்து நீங்க உங்க கூட சேர்த்து எக்ஸசைஸ் பண்ண வைங்க, ம் உங்க கூட சேர்த்து தவம் பண்ண வைங்க. நீங்க ம் கோவிலுக்கு போறீங்கன்னா அவங்கள கூட்டிட்டு போங்க. ம் அவங்களுக்கு வந்து ம் மேக்சிமம் அவங்கள என்கேஜ் பண்ண வைங்க ஐயா. வாய்ப்பாடு எழுதணும், இந்த மாதிரி காஞாச்சா எழுதணும், இல்ல சரி ஏபிசிடி எழுதணும், ம் இந்த இதெல்லாம் எழுதணும், படிக்கணும் ம் அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாத்துலயும் மாத்திருங்க. ம் டைமே கொடுக்காதீங்க. சரிங்கம்மா. ஆஹ் ம் வாழ்க்கை சரிங்கம்மா. சரிம்மா, ரொம்ப சிறப்புமா, மிக்க சிறப்பா இருந்ததுமா. நீங்க ரொம்ப வாழ்த்திட்டே இருங்க. நல்ல நுணுக்கமா மாறிடுவோம். கண்டிப்பா வாழ்த்துறேம்மா. ஒரு நாள் விடாத காலைல 25 முறை, ஈவினிங் 25 முறை வாழ்த்திக்கிட்டே தாம்மா இருக்கேன். தவ முடிவுல செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த பையனும் உடற்பயிற்சி மட்டும் செய்யறாங்க, காய்கள் பயிற்சி செய்யறாங்க. 9 மைய தவம் பண்ணும்போது அத அநாகதத்துல மட்டும் இருந்து வாழ்த்துங்கய்யா. 9 மைய தவம் சரிங்கம்மா, பண்ணும்போது கண்டிப்பா செய்யறேம்மா. அநாகதத்துல இருந்து வாழ்த்துங்க, சரியாயிருவாங்க. ம் ம் வாழ்க வளமுடன். சரிம்மா, கண்டிப்பா வாழ்க செய்யறேங்கம்மா. வளமுடன் ஐயா. வாழ்க நன்றிகள் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ம் கலாநிதி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நான் யாழ்ப்பாணத்துல இருந்து கதைக்கிறேன். வாழ்க வளமுடன். உங்களோட ஸ்பீச் நல்லா இருந்தம்மா. ஒவ்வொன்றும் கேட்டுக்கொண்டிருக்கேக்குள்ள இதன்படி நான் போறேனான்னு அடிக்கடி யோசிச்சேன். ஒரு 50% ஓகே நான் போறேன்னு யோசிச்சேன். அடுத்தது என்னண்டாமா, இப்ப இதே மாதிரி நான் எனக்கு 2 பிள்ளைகள். மகள் வந்து இப்ப என்ன 153 நாள் இருக்குது அவருக்கு எக்ஸாமுக்கு. அப்ப நான் அந்த விருப்பமா படிக்கிறா, இந்த பயிற்சிகள் செய்யறா. ஆனா இப்ப ஒரு தசைநார் மூச்சு பயிற்சியும் ஒரு தவம் மட்டும் செய்துட்டு படியுங்கன்னு சொல்ல, அதை செய்யறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒன்று. 2வது, இரவு 12 மணி மட்டும் படிச்சுட்டு விடிய 5 மணிக்கு கிளம்பி இந்த யோகாவை செய்துட்டு கிளாஸுக்கு போகுங்க அப்படின்னு சொல்ல அந்த 5 மணிக்கு கிளம்பி செய்யறது குறைவு. ஆக காயகல்பம் மட்டும்தான் செய்யறா. எனக்கு என்னன்னா அந்த நீங்க சொன்ன அந்த டைம்ல 12 மணி மட்டும் படிக்கிறது சரியான்றது உண்டு. 2வது, காலையில அவ எந்த பயிற்சி செய்தா நல்லா. மற்றது வந்து 3வது இன்னொரு இது அவ வந்து பாதாம் பருப்பு ஒரு 5 பருப்பு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லமன்னு சொல்லி ஏதோ இதுல கேள்விப்பட்டேன். அப்ப அதையும் சாப்பிடுறா. மற்றது டென்ஷன் ஆன உடனே தனக்கு பசிக்குதுன்னு சொல்லி நெடுகலம் சாப்பிடணுமண்டே ஒரு நெடுகலம் சாப்பிடுறதா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதுக்கு என்ன செய்ய வேணுமன்றத நீங்க சொன்னீங்கன்னா உதவியா இருக்கணுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அவங்கள வந்து காலையில நைட்டு 12 மணி வரைக்கும் படிக்கிறத 11 மணியா குறைச்சிக்க சொல்லுங்க. 4 மணிக்கு எழுந்துக்க சொல்லுங்க. அத கொஞ்சம் மாத்திக்கணும். 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் கண்டிப்பா தூங்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதனால 12 மணியை வந்து 11 மணி ஆக்கிட்டு 11 மணி வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 மணி, அதாவது 4 மணிக்கு எழுந்துக்க சொல்லுங்க. 5 மணிக்கு எழுந்து இருக்கிறத அவங்க எவ்வளவு எக்ஸசைஸ் பண்றாங்க இதை பண்றாங்களோ அது வரைக்கும் பண்ணட்டும். அதை நீங்க கம்பல் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. ஆனா தசைநார் பயிற்சி பண்ணதான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஞாபக சக்தி நிறைய இருக்கும். நியூரோ மஸ்குலர் பிரீத்திங் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா? அந்த பயிற்சி கரெக்டா மூச்சு பயிற்சி கண் பயிற்சி அவங்க பண்ணியே ஆகணும். மூச்சு பயிற்சி கண் பயிற்சி பண்ற வரைக்கும் பாத்துக்கோங்க. கை கால் பயிற்சி, அதுக்கு அடுத்து மூச்சு பயிற்சி கண் பயிற்சி, இந்த 4 பயிற்சி கரெக்டா பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஞாபக சக்தி நிறைய இருக்கும், படிக்கிறது தங்கும் நிற்கும். அதனால அது நீங்க வந்து புரோட்டீன் உள்ள ஃபுட் எல்லாமே கொடுக்கலாம். நிலக்கடலை கொடுக்கலாம். பாதாம் கொடுக்க முடியாதவங்க ஈக்குவல் டு பாதாம் வந்து என்ன சத்து இருக்கோ அதே சத்து நிலக்கடலையிலயும் இருக்கு. அந்த ஊற வச்சு கொடுக்கறது ஓகே. நிலக்கடலை கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறது நல்லது. அது ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்மி பண்ணும். நிறைய பொட்டாசியம் எல்லாம் இருக்கிறதுனால அதுவும் ஞாபக சக்திக்கு உதவும். தேங்காய் கொடுக்கலாம். நம்ம ஸ்லோன்னு சொல்லும் போது தேங்காய் இல்லாம எதுலையுமே இருக்காது. தேங்காய் சேர்த்துக்கலாம் நிறைய. அதாவது அத பச்சையா சாப்பிடுறது ரொம்ப உசிதம். இல்ல தேங்காய் பாலா சாப்பிடுறாங்கன்னா ஓகே. அது வந்து ஈக்குவல் டு மதர் ஃபீடிங், தாய்ப்பாலுக்கு இணையானது. தேங்காய் பால் எல்லா சத்தும் அதுல இருக்கு. ஒருத்தவங்களுக்கு தேங்காய் பால் ஒத்துக்குச்சு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே ஒத்துக்கும். அவங்க உடம்பு எல்லாத்தையும் ஏத்துக்கும். தேங்காய் பால் ஒருத்தவங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா அவங்களுக்கு உடம்புல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு தலை சுத்தும், எனக்கு வாந்தி வரும், என்னால சாப்பிட்டு இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி உள்ளவங்களுக்கே வந்து அவங்களுக்கு என்ன உடம்புல இருக்கோ அதை பார்த்துட்டு திருப்பி தேங்காய் பால் எடுத்துக்க ஆரம்பிச்சு. தேங்காய் பாலை வந்து இப்ப அந்த லிக்விடா குடிக்கலாமா இல்லது குடிக்கலாம். கறியில சேர்த்து கொதிக்க வைக்க கூடாது இல்லையா? கறியில சேர்க்க வேண்டாம், குடிக்கலாம். குடிக்கும் போது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எதுவும் சாப்பிடக்கூடாது, 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது. அதான் கண்டிஷன்.
சரி சரி, ஓகேம்மா, நல்ல விஷயம். அதே நேரம் நன்றியம்மா. மகன் வந்து இத யோகா பயிற்சி உடற்பயிற்சி காலையில ஒழுங்கா செய்கிறார். ஒரு 5 நிமிஷம் ஆக்ஞை செய்விக்கிறேன், நானே செய்வது காயல்பம் செய்கிறார். ஆனா அந்த படிக்க வேணும், அதுக்கான விருப்பம் இருக்கு. அந்த இருந்து படிக்கிறதுன்றது வந்து தன்னை இன்னுமே அந்த ஒரு டைமுக்குள்ள ஒழுங்குபடுத்தி அந்த இதுக்கு நானுமே சொல்லி கொண்டிருக்கிறேன். அது வந்து அவர் தானா உணர்றதுக்கான இது இன்னும் வருகுதில்ல அந்த நிலைமை. அதுக்கு என்ன செய்யலாம்? என்ன படிக்கிறாரு? என்ன படிக்கிறார்? 10th படிக்கிறார். ஓகே. ப்ரீ அடலசென்ஸ், அடலசென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 14 வயசுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து கண்டம் உடைஞ்சு வளர்ச்சிதை மாற்றத்துல அது வந்து தன்னை ஒரு ஆண் மகனா நினைச்சுப்போம். அது வரைக்கும் குழந்தையா இருந்தது ஒரு ஆம்பளையா நினைச்சுப்போம். அப்ப ஒரு ஆண் மகனா நினைக்கும் போது அதுக்குள்ள அந்த ஹீரோயிசம், அந்த ரோல் மாடல் அதெல்லாம் பண்ணிக்கணும், தலைவாரிக்கணும், ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் தோணுமே தவிர அந்த பிள்ளைங்களால உட்கார முடியாது. அதாவது ஒரு இடத்துல இருந்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா அவங்க எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க பண்ண வச்சீங்க அப்படின்னா தண்ணிலே உணர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்படும். நீங்க உங்க வீட்டுல உள்ள மாற்றத்தை வச்சுதான் அந்த குழந்தை மாறுறது இருக்கு. நீங்க உங்க வீட்டுக்காரர் தவம் பண்றீங்க, தற்சோதனை பண்றீங்க, நீங்க வந்து எப்படி இருக்கீங்க, உங்க வாழ்க்கை முறை அதெல்லாம் பார்த்து பார்த்து அந்த பையன் மாறிடுவான். அவனை எதுவும் கம்பல் பண்ண வேண்டாம். நீங்க எதை சொன்னாலும் மாத்தி செய்வான். அவனை ரொம்ப சொல்லாம இருக்கிறது நல்லது. இல்லம்மா, அவன் வந்து சின்ன 3 வருஷமா உடற்பயிற்சி காலையில 5 மணில இருந்து செய்யறாங்க. ரெகுலரா அது நடந்து கொண்டிருக்கு. அதே நேரம் 14 வயசு ஆன உடனே காயல்பம் சொல்லி கொடுத்து அதுவும் செய்யறாங்க. அந்த அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு இடத்துல ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு மேல அவரால் இருக்க முடியாது. அப்படி இருந்தவர் இப்ப இருக்க வேணும், படிக்க வேணும், எல்லாமே தானா அதை உணர்ந்து சொல்ற அளவுக்கு இருக்கிறார். ஆனா அந்த இப்ப இனி அவர் வந்து ஃபைனல் எக்ஸாம் எதிர்கொள்ள வேண்டிய நிலையிலையும் இப்படி இருக்கிறாரு. அப்ப என்ன செய்யலாம்? தவத்துல ஏதாவது புதுசா சொல்லி கொடுக்கலாமா? அப்படி இல்ல, அக்னி சாந்தி பண்ண வச்சிருங்க. அவங்கள உட்கார வச்சு ஏதாவது ஒரு பாட்டு இல்ல இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டுட்டு எழுந்திருக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்ல வைங்க. நீங்க வந்து பக்தி மார்க்கத்துல இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சாமி பாட்டை போட்டு இதை கேளு, இது சஷ்டியை படிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா முருகன் வேல்மாறல் இருக்கு, இதை படிக்கணும், இதை செய்யணும், அதை பண்ணணும், இதை படிச்சுட்டு எழுந்துரு, அப்படி ஏதாவது பண்ணுங்க. இல்ல சிவபுராணம் படிக்கணும், நீங்க என்ன இதுல இருக்கீங்களோ இந்த மாதிரி படிச்சுட்டு எழுந்திருக்கணும்னு கொஞ்சம் பக்தி மார்க்கத்தையும் சேர்த்து சொல்லி கொடுங்க. அவனை உட்கார வைங்க ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல. ஓகேம்மா, நன்றி நன்றி. நீங்க எல்லாம் சேர்ந்து படிக்கணும். நானும் அம்மாவும் படிக்கிறேன், நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு நீங்களும் படிக்கும் போது அவரும் படிக்க ஆரம்பிக்கும். நான் படிக்க இருந்தாலும் எனக்கு முன்னமே எழும்பி போயிடுறான். ஒரு 21 நாள், அதான் சொல்லிட்டல, ஒரு பழக்கம் பழகிறதுக்கு 21 நாள். 21 நாள் பழகிட்டாங்கன்னா அவங்கள அதுக்கப்புறம் மாத்த முடியாது. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் சிரமப்படணும். சரி, ஓமாம்மா, அது சரி. நான் தொடங்கி 2 நாள்ல அவன் இப்படி வலிக்கிறான்னே நானும் விட்டுருவேன். வேற ஏதாவது நீங்கள் கூடவே இருக்கணும். ஓகேம்மா, ஓகே. வாழ்க வளமுடன். சிறப்பு, நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நேரம் குறைவாக இருப்பதனால் அன்பர்கள் கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக காஞ்சனா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நான் இப்ப ஒரு வருஷமா இருக்கேன் வேதாத்திரியத்துல. உங்களோட ஸ்பீச் ஆனா எனக்கு கேட்க முடியல. லாஸ்ட்ல வந்து நீங்க நம்ம இவ்வளவு நாள் பண்ண தவம் எல்லாம் கோச்சிண்டா கெட்டு போயிடும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது மட்டும்தான் என்னால கேட்க முடிஞ்சது. அதனால அது சம்பந்தமா நான் ஒரு கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு, நான் வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வயசானவங்களோட இருக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல பேரு தான் எனக்கு, நல்லா பொறுமையா இருக்கா எல்லாம் சொல்லிட்டு. ஆனா ஒரு சில டைம் எப்படி வாரத்துல ஒரு நாளோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல யார் மேல இருக்க கோவம்னு தெரியாது, யாராவது ஒருத்தர் ஏதாவது கேட்டாங்கன்னா கோவம் வந்துடுது டக்குன்னு. அப்புறமா அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க சாதாரணம் ஆயிடுறாங்க. ஆனா எனக்கு ஐயோ நம்ம இத போய் ஏன் அவங்கள கேட்டோம் அப்படின்னு நான் ரொம்ப வருந்தி ஒரு நாளெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஐயோ நம்ம இவங்க போய் இப்படி பேசிட்டோமே, அந்த டைம்ல நம்ம இப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு நான் என்னையே வருத்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. கேட்டிருக்க கூடாது இல்லையா சொல்லிட்டு. அந்த மாதிரி வேண்டாம். ஏன்னா ஒரு தடவை கோபப்பட்டோம் அப்படின்னா ஒரு 19 வகையான வியாதிகள் வருதுன்னு மகர்ஷி எழுதிருப்பாங்க சினம் தவிர்த்தல்ல. நீங்க கோவப்படும் போது கண்ணு சிவக்கும், நரம்பு புடைக்கும், வயிறுல அச்சிசியல் அதிகமா சுரக்கும், பல்பிட்டேஷன் ஹார்ட் பீட் அதிகமாகும், கை கால் நடுங்கும், தாகம் இருக்கும், பசிக்காது, ஏகப்பட்டது இருக்கும். அப்ப 19 வகையான வியாதிகள் கோவப்படும் போது வருது.
அப்ப கோவப்படுறதுனால இவ்வளவு இருக்கும்போது அதையே நம்ம பண்ணணும். வலமுருஜான் கேட்பாரு, புகையிலை ஒண்ணுங்கிறது 48 விஷத்தை ஒன்னா அடக்கி இருக்கு, அது வேண்டான்னு தான் எல்லா விஷத்தையும் ஒன்னா அடக்கி கடவுள் அதை படைச்சிருக்காரு, அப்புறம் அதை போய் எடுத்து ஏன்டா சிகரெட்டா குடிக்கிறேன்னு கேட்பாரு. அதே மாதிரி கோபப்படுறதுனால இவ்வளவுன்னு தெரிஞ்சதுனால அப்போ உங்களோட ஒவ்வொரு தடவையும் நீங்க கோவப்படும் போது இந்த மாதிரி எல்லாமே தவாற்றல் எல்லாமே குறையுது அப்படின்றதுனால அவர் என்ன சொல்றாரு, முஜென்மத்துல 3 தலைமுறையா செஞ்சது கூட போயிடும் அப்படின்னு வள்ளலார் எழுதியிருக்காரு. அத மாதிரி இருக்கும்போது நடிப்பு சின்னமா இருக்கலன்னு மறுச்சு சொல்லியிருக்காங்க. நான் வந்து டிஃபென்ஸ்ல இருக்கோம், இல்ல நான் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன், நான் கோவப்படாம இருக்க முடியாது. நான் கோவப்படுற மாதிரி அவன்கிட்ட மிரட்டினாதான் அவன்கிட்ட வேலையாகும். அப்ப நடிப்பு சின்னமா சொல்லுவாங்க. நான் இப்ப வந்து உண்மையா கோவப்படல, இந்த கோவத்தை வந்து நடிச்சிட்டு இவங்கள்ட்ட பண்றேன் அப்படின்ற ஒரு பாவனையில பண்ணிக்கலாம். சரிங்கம்மா. அது அத மாதிரி கொஞ்சம் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா வராது. அதே மாதிரி ஒரு எண்ணம் வந்து நீங்க நினைக்கிறீங்க, அந்த விருப்பம் உள்ள எண்ணம் தான் ஆசையா இருக்கு, நிறைவேறாத ஆசையினாலதான் நமக்கு கோபம் வருது. அப்ப எல்லா ஆசையும் நிறைவேறணும் அப்படின்னா அது முடியாது. அப்ப கோபம் எல்லாருக்கும் இயற்கை தான். ஆனா அதை நம்ம எப்படி மாத்திக்கிறோம், அதை வந்து அருகுண சீரமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம இதுல ஒரு இது இருக்கும். அப்ப கோபத்தை நிறைமனமா மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த பொறுமையா இருக்கும். அப்ப நீங்க எவ்வளவு தூரத்துக்கு பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நல்லது. வாழ்க வளம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. 2 பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஜெகிதாம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். காலம்ங்கிற தலைப்புல ரொம்ப அற்புதமா கொடுத்தீங்க. எல்லாரும் சொல்லிட்டாங்க, நேரம் கருதி நான் சுருக்கமா கேட்கலான்னு நினைக்கிறேன். அம்மா, நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நம்மளுடைய பள்ளிவாசல் பக்கத்துலதான், எங்க தெருவே அதுதான். சரிங்களா? சோ நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அது அந்த கிராஸ் பண்ணும்போது கூட என்னுடைய மனதுல வேண்டிட்டு தான் போவேன். சோ அவங்க தொழுகிறதோ, அதிகாலையில எழுந்து அந்த 30 நாள் நோன்பு பண்றதோ எல்லாமே நமக்கு தெரியும். அதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்கம்மா அவங்க, அதாவது தொழுகை, ஜக்காத்து, அந்த மாதிரி 4 விஷயங்கள் ஏதோ சொல்லுவாங்க. அதுதான் அது என்னதுங்கம்மா? அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கலிமான்னு சொல்லுவோம். கலிமானா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி. அது சொன்னாதான் நம்ம கல்யாணமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கலிமா. அது வேற ஒண்ணும் இல்ல, மறைபொருளை நம்புவது ஈமான் கொள்வது. அறிவு, மனம், உயிர், கடவுள் அப்படிங்கறத நம்பணும். அதுதான் ஈமான் கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இது கலிமா. அதுக்கு அடுத்தது தொழுகை. 5 நேரம் நீங்க தொழுகணும். தொழுகிறதுங்கிறது இறைவனை நினைக்கிறது, அது தொழுகை. அதுக்கு அடுத்தது வந்து ஜக்காத் அப்படின்னு சொல்லுவோம், 110% அந்த இதை பண்றது. கலிமா, தொழுகை, அடுத்து வந்து ஹஜ்ஜுன்னு போட்டுருந்தாங்கம்மா. ஹஜ்ஜு அடுத்து லாஸ்ட் ஹஜ்ஜு. சதக்கா ஒண்ணு இருக்கு, அதுவும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்யறது. ஜக்காத் வந்து கண்டிப்பா செஞ்சே ஆகணும், சதக்கா விருப்பமோட செய்யறது. அதுக்கு அடுத்து ஹஜ்ஜு. வாழ்க்கையில ஒரு நாள், வாழ்நாள்ல ஒரு நாள் வந்து ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படிங்கிறது. அதுவும் அந்த துல் ஹஜ்ஜுன்னு சொல்லிட்டு அந்த மாசம் ரம்ஜான் முடிஞ்சதுல இருந்து ஒரு 2 மாசம் அதுக்குன்னு விரதமாட்டம் இருந்து ஒரு 48 நாள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது போய் அந்த கமிட்டில சேர்ந்து அங்க போய் இது பண்ணிட்டு வருவாங்க, புனித யாத்திரை. அதுக்கு பேரு ஹஜ்ஜு. இந்த 5 தான் இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு மார்க்கம், அது வந்து மதம் இல்ல. அது வந்து இந்த 5 தூண்கள்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அம்மா, குர்ஆன் புக் தமிழ்ல கிடைக்குமா அம்மா? கண்டிப்பா இருக்கு, படிக்கலாம். சரிங்கம்மா சரிங்கம்மா. இன்னும் ஒன்னே ஒரு கொஸ்டின் கேட்டுடுறேங்கம்மா. நம்ம எல்லா இறைவனுமே எந்த உயிருக்கு துன்பம் தரக்கூடாதுங்கும் போது எதுக்கு நம்ம நபிகள் நாயம் மட்டும் குர்பானி கொடுக்க சொல்லி சொன்னாங்க? நிறைய பேர் கேட்டேன், அவங்களுக்கு ஆன்சர் தெரியலங்கம்மா. எங்க வேதத்துல இருக்கு, நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, ஒரு நபிகள் பிறக்கிறதுக்கு முன்னாடி நபியோட அப்பா பேரு அப்துல்லா. குழந்தையே இல்ல, குழந்தை பிறந்தா அப்ப எல்லாமே நரபலி கொடுக்குறேன்னு வேண்டிப்பாங்க, உயிரவே பலியா, குழந்தையே பலியா கொடுக்குறேன்னு வேண்டிப்பாங்க. அப்ப வந்து இவ்வளவு நாள் கழிச்சு பிறந்த பிள்ளைய எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து படுத்திருந்திருக்காங்க. கனவுல ஒரு அசரீரி மாதிரி இறைநிலை வந்து இதுக்கு பதிலா இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. நீங்க வந்து இன்னொன்னு பார்க்கணும், இப்ப வந்து ஒட்டகம், ஆடு, மாடு இதெல்லாம் வந்து நிறைய உற்பத்தி ஆகும், அதனால அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவுல உங்களுக்கு வந்து விவசாயம் கிடையாது, பாலைவன பூமி. அப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அதை அடிச்சுதான் சாப்பிட்டுருக்காங்க. அதனால அவங்களுக்கு இறைநிலை வந்து அசரீரியா என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, இதுக்கு பதிலா ஒட்டகத்தை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க ஒட்டகத்தை கொடுக்குறாங்க. அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வளர்த்து கடவுளுக்காக இதை தியாகம் பண்றேன் அப்படிங்கிற மோட்டிவோட கொடுக்கணும். அதுல உங்களுக்கு பற்று இருக்க கூடாது, ஆட்டை கொடுத்துட்டோமேன்னு.
இத வந்து உம் கடவுளுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் அதுக்கு பேரு தியாக திருநாள்னு பேரு. உம் நோன்போட பெருநாளுக்கு பேரு ஈகை திருநாள்னு பேரு. அப்ப உம் தியாகம் பண்ணி அதுல ஒரு பற்று கூட உங்களுக்கு இல்லாம இது கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி கொடுக்கறதுன்னு வச்சிருக்காங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. ரொம்ப அற்புதமா இருந்ததும்மா. இத ஒரு இதா எடுத்து எங்களுக்கு இன்னும் நிறைய சொல்லுங்கம்மா. நிறைய இருக்கு. நான் நேரம் கருதி நான் இதோட நிறைவு செஞ்சுக்கிறேங்கம்மா. ரொம்ப அற்புதமான விளக்கங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா, என்னோட கேள்விமா, என் பொண்ணுக்கு இப்பதான் வந்து இப்ப 10th அவன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ்ல சேர்த்து விட்டு ஆகினை சாந்தி துரியம் எடுத்துக்கிட்டா. ஆனா எக்ஸசைஸே பண்றது இல்ல, டயத்துக்கு சாப்பிடுறது இல்ல. அவ வந்து ஸ்கூல் விட்டு வர்றா, சாப்பிட்டுட்டே செல்ல பாக்குறா, டியூஷன் போயிடுறா. போயிட்டு வந்து நைட் சாப்பிட்டுட்டு திரும்ப செல்ல எடுத்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே நைட்லாம் படுக்கிறா. கண்ட டயத்துல தூங்குறா, கண்ட டயத்துல எந்திரிச்சு படிக்கிறா. காலைல அலாரம் வச்சுட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறா. ஆனா வந்து நான் வந்து காயகல்பமாவது பண்ணு அப்படின்னா அது மட்டும் பண்றான். அவளுக்கு சளி பிரச்சனை வேற ரொம்ப இருக்கு. நுரையீரல் எக்ஸசைஸ் பண்ணுன்னா பண்ணவும் மாட்டேங்கிறா. அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணு, மூச்சு பயிற்சி பண்ணுனா பண்ண இப்ப மாட்டேங்கிறா. உங்கள்கிட்டயே ஆன்சர் இருக்கு. நுரையீரல் பயிற்சி பண்ணா சளி போயிடும். சளி கபம் அதிகமா இருக்கிறதுனாலதான் எல்லாமே நேரங்கிட்ட நேரத்துல நடக்குது. அப்ப செல்ல நீங்க ஆஃப் பண்ணிடணும். செல்ல கொடுக்க கூடாது. பொம்பளை பிள்ளைங்க அவளுக்குன்னு தானே, தனியா இருக்குமா ஒண்ணு, அதை அதை வச்சுதான் நீங்க படிக்கிறா. வாங்கிடுங்க. அதாவது படிக்கிறப்ப மட்டும் யூஸ் பண்ணும். இப்ப ரொம்ப பெரிய தப்பு என்ன பண்ணிடுறாங்கன்னா, எல்லாத்துலயும் வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி அதுல அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்ப பிள்ளைங்க ஃபுல்லா அதை பாக்குறாங்க. அதை மட்டும் பாக்குறாங்களாங்கிறத நீங்க மானிட்டர் பண்ணிக்கோங்க. செல்லு வந்து அவளோட படிப்பு சம்பந்தமா பாக்குறாளான்னு பாக்குறது உங்க வேலை. எக்ஸசைஸ் நீங்க பண்ணும்போது அவளை பண்ண வைக்கிறது உங்க வேலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டீச்சர் மதர் தான். நீங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்ப நீங்க சமுதாயத்துக்கு ஒரு நல்ல குழந்தைய நல்ல இதா கொடுக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் தியாகம் பண்ணி அவளோட சேர்ந்து நீங்க எக்ஸசைஸ் பண்ணி அவ படிக்கிற நேரத்துக்கு நீங்க உட்காந்து அவ படிக்கிறாளான்னு பார்த்து அவளோட கொஞ்சம் பண்ணி அவளை பிராக்டிஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். சளி வந்து கரெக்டா நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டான நேரத்துக்கு தூங்கினா கொஞ்சம் குறையும். காலையில வந்து அலாரம், அதாவது 5 மணிக்கு அப்புறம் 6 மணி இல்ல 7 மணி 8 மணி வரைக்கும் தூங்கினாலோ நேரங்கிட்ட நேரத்துல தூங்கினாலோ சளி அதிகமாகும். காலையில திரி கடுகம் சூரணம் கொடுங்க, ராத்திரி திரி பலா சூரணம் கொடுங்க. திரி கடுகு கொடுக்கணும் காலையில, திரி கடுகம் திரி கடுகம் காலையில தேன்ல கலந்து கொடுக்கணும். திரிபலா சூரணத்தை தண்ணியில கலக்கி நைட்டு கொடுக்கணும். சரிம்மா. ரொம்ப நன்றி அம்மா. நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா, நிறைய கருத்துக்கள், நிறைய மருத்துவ குறிப்புகளும் நீங்க சொன்னீங்கம்மா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சில